கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே புறக்கணிக்கப்படும் நபி வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இறுதி தூதராகவும் நம்முடைய நிரந்தர தலைவராகவும் நமது வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதரர்களில் பெரும்பாலானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற அளவுக்கு அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை கேட்டவுடன் அவர்களுக்காக ஸலவாத்து சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகிறோம் என்ற பெயரிலே பல்வேறு விழாக்களை நடத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது தரக்குறைவாக விமர்சித்து விட்டால் தட்டி கேட்பதற்காக பொங்கி எழுகிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய உயிரை விட அதிகமாக முஸ்லிம்கள் நேசித்தாலும் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதற்காக நாம் அன்பு வைக்க வேண்டும், அவர்களை அன்பு வைக்கக்கூடிய அவர்கள் மீது அன்பு வைக்கக்கூடிய முறை என்ன, இதை அறியாத காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல்வேறு வழிமுறைகளை அவர்கள் காட்டி தந்த சுன்னத்துகளை அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். சின்ன உதாரணம், நமது சமுதாயத்தில் நடக்கிற திருமணங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த திருமணத்தை தான் இவர்கள் சுன்னத் என்று வழங்கி வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகளிலே என்னவெல்லாம் சொன்னார்களோ, செய்தார்களோ, அங்கீகரித்தார்களோ அத்தனையுமே சுன்னத்து தான், அவர்கள் காட்டிய வழிமுறை தான். ஆனால் இவர்கள் எதை மாத்திரம் சுன்னத்து என்று சொல்வார்கள் தெரியுமா? இவர்களுக்கு எது சுகமாக இருக்கிறதோ, எது இவர்களுக்கு தேவையாக இருக்கிறதோ, கல்யாணம் தேவைதானே, அந்த கல்யாண சபையில மாத்திரம் என்ன செய்வாங்க, அன்னிக்காஹுமின் சுன்னதி, திருமணங்கிறது என்னுடைய சுன்னத்துன்னு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதுக்கு தான் நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்றாங்களாம். அப்படி இப்ப ரசூலுல்லாஹ் சுன்னத் ஆக்கலன்னு வைங்களேன், இவர் கல்யாணம் பண்ண மாட்டாரு. இவர் திருமணம் செய்வதற்கு என்ன காரணமா, ரசூலுல்லாஹ் சுன்னத் ஆக்கிட்டாங்கல்ல, நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்தை நாங்கள் கடைபிடிக்கணும்ல, அதுக்கு தான் இந்த காரியத்தை செய்யறோம்னு சொல்லி தன்னை ஏமாத்தி கொண்டு உலகத்தை ஏமாத்துற மாதிரி என்ன செய்வாங்க, அஜர்த்து முதல்ல அடி எடுத்து கொடுப்பாரு. அன்னிக்காஹுமின் சுன்னதி, நிக்காஹ் என்ற திருமணம் என்னுடைய சுன்னத்தை சேர்ந்தது. ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் ஒருத்தர் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றவில்லையோ, புறக்கணிக்கிறாரோ, அவர் என்னை சேர்ந்தவரே இல்லை. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று எடுத்து சொல்வார்கள். ஆனால் அதே சுன்னத்தில் நீங்க பாருங்களேன், ரசூலுல்லாஹ்வுடைய அவர்கள் மீது கொண்ட முகப்பத்துக்குத்தான் இவர்கள் கல்யாணம் செய்கிறார்கள் என்பது உண்மையாக இருந்தால் அந்த கல்யாணத்தை அவங்க சொன்ன வார்த்தை நடத்தணும். அவங்க எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அதுக்கு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தேவை கிடையாது. என்னவெல்லாம் செய்யக்கூடாது தடுத்தாங்களோ அதையெல்லாம் தவிர்த்துக் கொள்வதற்கு இவர்களுக்கு ரசூலுல்லாஹ் தேவையில்லை. எதுக்கு மட்டும் தேவை, கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எளிமையாக திருமணத்தை நடத்த சொன்னார்கள், சிக்கனமாக நடத்த சொன்னார்கள், வீண் விரயம் பண்ணக்கூடியவன் சைத்தானுடைய உடன் பிறந்தவன் என்று சொன்னார்கள். அதெல்லாம் பேசுறீங்களா? கல்யாணத்தில் நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் அதுக்கு முன்னாடி மணப்பெண்ணை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படிதான் பாக்குறீங்களா? எல்லாரும் யார் பாக்குறா? பொண்ணை பாக்குறது மாப்பிள்ளை அம்மா போய் பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்க்க மாட்டான். மாப்பிள்ளை அக்கா போய் பார்ப்பாங்க, மாப்பிள்ளைய சொந்தக்கார பெண்கள் போய் பார்ப்பாங்க. அட, திருமணத்திற்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக் கொள்வது நல்லதுன்னாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை நம்ம பேணுறோமா? அதுல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து தேவையில்லை. நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள். நீங்க அவங்கள்ட்ட கேட்காதீங்க, அவங்களுக்கு நீங்க கொடுங்க.
இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த கல்யாணத்தில் இது பேணப்படுதா? இதுல பேண மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த திருமணத்தில் தாலி கிடையாது, மாவிளை தோரணம் கிடையாது, சீரியல் லைட்டுகள் கிடையாது, நம்ம செய்யற எத்தனை அல்லி பைனஹுமான ஒரு துவா ஓதுறீங்களே அது கிடையாது. இப்படி இல்லாத ஏராளமான செய்திகளை எல்லாம் செய்வாங்களா? அதுக்கு சீல் மட்டும் அன்னிக்காகும் சுன்னத்தி. ஒண்ணுமே சுன்னத்தி இல்லை. இதுல செய்யற காரியத்துல ஒண்ணுமே சுன்னத்தி இல்லை. எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாற்றமா இருக்குது. ஆனா முத்திரை மட்டும் எப்படி? சுன்னத்துங்கிற முத்திரை. சீல் மாத்திரம் ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி அன்னிக்காகும் சுன்னத்தி. அப்ப விளங்குறது என்ன? இவங்க ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த கல்யாணத்தை பண்ணல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. இந்த சுன்னத்தை செய்யாட்டா நம்மள வந்து அல்லாஹ் கேள்வி கேட்பான், இந்த சுன்னத்தை செஞ்சா நமக்கு அல்லாஹ் பெரிய நன்மையை தருவான். அதுக்காக பண்றீங்க? அதுக்கு பண்ணா மத்ததெல்லாம் கவனிக்கல. அதுக்கு தான் பண்ணினீர்களே. ஆனால் திருமணத்தினுடைய அத்தனை ஒழுங்குகளையும் பார்க்கணுமா இல்லையா? திருமணத்தில் எந்த ஒழுங்கையும் நீங்கள் அல்லாஹ் சொன்னபடி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி செய்வது இல்லை. அதே நேரத்தில் திருமணத்தை மட்டும் செய்றீங்க. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம நேசிக்கிறாக சொல்வது கோலித்தனமாக இருக்கிறது. ஒரு மனுஷனை நம்ம நேசித்தோம் என்று சொன்னா, ஒரு சாதாரண ஒரு தகப்பனை நேசித்தோம் என்று சொன்னால், ஒரு தாயை நேசித்தோம் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி நேசிக்கணும்? இதுக்கு போய் பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்க தேவையில்லைங்க. ஒரு ஆளை நேசிக்கிறோம்னு சொன்னா அவங்க சொல்லு கேட்டு நடக்கணும். அதான் நேசிக்கிறேன் அர்த்தம். அவங்க சொன்ன சொல்ல எல்லாம் அத்தா. ஒரு மகன் இருக்கிறான், ஒரு தகப்பன் இருக்கிறான். மகன் என்ன பண்றான்? தகப்பனை பாராட்டி நோட்டீஸ் வெளியிடறான். மகன் எங்க அத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா? மேடை போட்டு பேசலாம். வீட்டுக்கு போறான், டேய் ஒரு டீ வாங்கிட்டு வாடா. யார் சொல்றா? அத்தா சொல்றாரு. மகன் பையன் வேலை பார்த்துக்கிறான். இவன் அத்தாவை மதிக்கிறவனா? அத்தாவுக்கு நோட்டீஸ் போடுறான், அத்தாவை பத்தி மேடையில பாராட்டுறான். அத்தா சொல்றாரு இந்த சட்டையை கொஞ்சம் அயன் பண்ணிட்டு வா, நீங்க பண்ண மாட்டீங்களோ அப்படிங்கிறான். இவன் அத்தாவை நேசிக்கிறானா? ஒரு நேசிக்கிற நெசமா இருந்தால் என்ன செய்யணும்? சொன்ன சொல்ல கேட்கணும். சொன்ன சொல்லலாம் கேட்க மாட்டாங்களா? வரதட்சணை வாங்காத, நீ என்ன சொல்ற வாங்குவேன். கத்தம் ஓதாத, நீ என்ன சொல்ற ஓதுவேன். தோரணம் கட்டாத, நீ என்ன சொல்ற கட்டுவேன். அதான செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க மகர் கொடு, நீ என்ன சொல்ற கொடுக்க மாட்டேன். அதான செய்றீங்க. பொண்ணை பார்த்துக்கப்பா, நீ என்ன பார்க்க சொல்ற பார்க்க மாட்டேன். இப்படி எதை வேண்டாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்த்து பேசுறீங்க, ஏருக்கு மேல நடக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் விரும்புறீங்களா? நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறீங்களா? இப்படி உங்க அத்தாவை சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டார், அல்லாஹ் ஒத்துக்குறானா? இத உங்க அத்தாவை நீங்க நேசிக்கிறது இந்த மாதிரி இருக்குமையானால், உங்க அம்மாவை நேசிக்கிறது இந்த மாதிரி இருக்குமையானால், அது உங்க அம்மா ஏத்துக்குவாங்களா? உங்க அத்தா ஏத்துக்குவாரா? உலகத்தில் உள்ள பாக்குற எவனாச்சும் அத்தாவை அழகா நேசிக்கிறான்னு சொல்லுவானா? அத்தாவுக்கு சோறு கொடுக்க மாட்டாங்க, அத்தாவுக்கு கவனிக்க மாட்டாங்க, அத்தாவுக்கு நோட்டீஸ் ஓட்டுறான், போஸ்டர் ஓட்டுறான்னு சொல்ல மாட்டானா? அடே நீ ஒரு அத்தாவை நேசிச்சதுக்கு இப்படி மக்கள் பாக்குறாங்க, அறிவுபூர்வமா இருக்கணுங்கிறாங்களே. நீ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? அவங்க என்னென்ன சொன்னாங்களோ, என்னென்ன செஞ்சாங்களோ, என்னென்ன உனக்கு அங்கீகரிச்சாங்களோ அந்த அடிப்படையில் உன்னுடைய மொத்த வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய தொழுகையா அவங்க சொன்னபடி இருக்கணும். நீ வைக்கிற நோம்பா அவங்க சொன்னபடி இருக்கணும். நீ ஜக்காத்து கொடுக்கணுமா அவங்க சொன்னபடி கொடுக்கணும். உன்னுடைய திக்ரா, உன்னுடைய துவாவா, உன்னுடைய தஸ்பீஹா, உன்னுடைய கல்யாணமா, உன்னுடைய கர்மாதியா, உன்னுடைய கொடுக்கல் வாங்கலா, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற உபகாரங்களா, எதுவாக இருந்தாலும் எப்படி இருக்கணும்? ஒரு தலைவரை அல்லாஹ் நமக்கு தந்தான், ஒரு வழிகாட்டி தந்தான். அந்த மாதிரி ஒரு வழிகாட்டி வேற சமுதாயத்துக்கு இல்ல. நம்ம எப்படிப்பட்ட தலைவரை பெற்றுக்கிறோம்? அரசியல்வாதி மாதிரியா? அரசியல்வாதிகளை தலைவர்களா பெற்றிருக்கிறாங்களே, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுற தலைவர்கள் அப்படியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் யாரெல்லாம் தலைவர்கள் என்று அறியப்பட்டிருக்கிறார்களோ அந்த வரலாற்றில் உள்ள நாயகர்கள் எல்லாம் புரக்கி எடுத்து பார்த்தீர்களேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக பெற்றதற்கு நாம் நெஞ்சை நிமிர்த்தி பெருமையாக கூறிக்கொள்ளலாம். எல்லா வகையிலும் நேர்மையா அதுக்கு சிகரமா திகழ்ந்தார்கள், ஒழுக்கமா அதுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள், இப்படி இறக்க கூடமா அதில் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார்கள். வீரமாகட்டும், நாணயமாகட்டும், வணக்க வழிபாடுகள் செய்கிற விதமாகட்டும், மக்களை அடிமைப்படுத்தாமல் அவர்களை சகோதரத்துவமாக கருதியதாகட்டும், இப்படி எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு
ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்களே. ஒரு மனிதரை கண்ணை மூடி பின்பற்றுவதாக இருந்தால் அந்த ஒரு ஆளை தான் பின்பற்றலாங்கிற அளவுக்கு என்ன டெஸ்ட் வச்சாலும் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேரக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர். அப்படி ஒரு தலைவரை பெற்றிருக்கிறோமே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய சுன்னத்துகளை இந்த வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். இதுக்கு தான் பயந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்கு பயந்தாங்க? நம்முடைய உம்மத்துகள் பிற்காலத்தில் நம்ம வழியை குழி தோண்டி புதைப்பாங்க, நம்ம பேரை சொல்லிக்கிடுவாங்க, இஸ்லாத்தில் இருக்கிறேன்னு உரிமை கொண்டாடுவாங்க, நம்ம சொல்லாதையெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு உண்டாக்கிடுவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சி ஏற்கனவே நமக்கு சில எச்சரிக்கைகளை செய்துவிட்டு போனார்கள். எப்படி எச்சரிக்கை பண்றாங்க? ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா. ஒவ்வொரு குத்பாவிலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் உரை நிகழ்த்துகிறார்களோ அந்த உரையில எல்லாம் குறிப்பிடுவார்கள், ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா. காரியங்களில் எல்லாம் மிக 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 கெட்ட காரியம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒவ்வொரு குத்பாவிலையும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு உரையிலையும் தெரிவிப்பார்கள், ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா. கெட்ட காரியம், மனிதர்கள் செய்கிற காரியங்களிலேயே, முஸ்லிம்கள் செய்கிற காரியங்களிலேயே மகா கெட்ட காரியம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்பட்ட காரியங்கள். நான் ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன்ல, அதோடு நிறுத்திக்கிறாம நீங்களா கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க, அதான் மகா கெட்டது. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. என்னை சொல்லி தரத நல்லா அனுப்பியிருக்கிறான். என்ன எதுக்கு எல்லாம் அனுப்பியிருக்கிறான்? நீங்க எப்படி சொல்லணும்னு சொல்லத்தான் என்னை அனுப்பியிருக்கிறான். உங்களுடைய வணக்க வழிபாடுகளை சொல்லி தரத்தான் என்னை அனுப்பியிருக்கிறான். அப்படி வந்து நான் சொல்லி தந்திருக்கும் பொழுது என்ன பண்றீங்க? நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது உண்டாக்கினீர்களே, ஆனால் அதுதான் நீங்கள் செய்கிற காரியங்களிலேயே மகா கெட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலையும் இதை குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு உரையிலையும் குறிப்பிடாத என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிந்தி எவன் உண்டாக்குனாலும் சரி, அது எந்த பேர்ல வந்தாலும் சரி, அது கெட்டது, நல்லதே கிடையாது. அல்லாஹ் சொன்னது நல்லது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது நல்லது. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாம நானோ எவரோ உண்டாக்கி உங்களுக்கு ஒன்றை சொல்வார்களே, ஆனால் அது கெட்டது. இவ்வளவு அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்னும் சில வாசகங்களையும் சொல்கிறார்கள். குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் பின்னார். எனக்கு பின்னால் எதெல்லாம் மார்க்கம் என்று உண்டாக்கப்படுகிறதோ அத்தனையுமே அனாச்சாரம், அனாச்சாரங்கள் அத்தனையும் வழிகேடு, வழிகேடுகள் அத்தனையும் நரகத்தில் சேர்க்கும். அழகா சொல்றாங்கன்னு பாருங்க. எனக்கு பிந்தி ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சால் அதுக்கு பேர் பிதாத்தி என்ற அனாச்சாரம். அனாச்சாரத்தை செஞ்சீங்கன்னா நீங்க வழிகேட்டுல போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். வழிகேட்டுல போயிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க சென்றடைகிற இடம் நரகம். சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி, பச்சை பிள்ளைக்கும் புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பின்னாடி எதையும் உண்டாக்கிறாதீங்க, நான் சொன்னதுக்கு மேல வேற எதுவும் செஞ்சிடாதீங்க. குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. இன்னொரு இடத்தில் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருத்தன் உருவாக்குறான். ஒரு மௌலவி, ஒரு மார்க்க அறிஞர் அல்லது மார்க்க அறிஞர் என்ற போர்வையில் இருக்கிற ஒரு போலி ஒன்றை உண்டாக்கும் பொழுது அவனை யார் ஆதரிக்கிறார்களோ, அவனை யார் அரவணிக்கிறார்களோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, அவனை அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நம்ம என்ன விளங்க வேண்டிய விஷயம் என்றால், நமக்கு ரசூலுல்லாஹ்வை வழிகாட்டியாக அல்லாஹ் தந்து விட்டான். அந்த வழிகாட்டுதலில ஒரு குறையும் நமக்கு வைக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டின வழிகாட்டுதல்ல
ஏதோ ஒரு முக்காவாசி சொல்லிட்டு காவாசி விட்டுட்டானா? அல்ல அந்த மாதிரி குறைவாக அல்லாஹ்வுடைய ரசூலை படைச்சிருக்கிறானா? இல்ல. இந்த மார்க்கத்தை நானே உங்களுக்கு முழுமையாக்கி தந்துட்டேன்னு சொல்லி அல்லாஹ்வே குர்ஆன்ல கேரண்டி தர்றான். அப்ப முதலில் நீங்கள் நம்ப வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகத்தை நேசிக்கிறது என்று சொன்னால், அவங்களை தூதராக நீங்கள் ஏற்றது உண்மையாக இருக்கிறது என்று சொன்னால், அவங்க காட்டின வழின்னு தெரிஞ்சா உடனே கப்புன்னு பிடிச்சிக்கிறங்க. இது அவங்க காட்டாது என்று தெரிஞ்சால் உடனே தூக்கி கடாசி போடுங்க. அது எத்தனை ஆண்டுகள் இந்த சமுதாயத்தில் நிலை பெற்றிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மகான்கள் பெரியார்கள் அதை உண்டாக்கி இந்த சமூகத்தில் திரித்திருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் காட்டலையா அது மார்க்கம் இல்ல, ரசூலுல்லாஹ் காட்டினாங்களா அது மார்க்கம். இந்த அடிப்படையை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய சமூகத்தினுடைய சில நடவடிக்கைகள் நீங்கள் பாருங்கள். என்ன பார்க்கிறோம்? மனிதன் செய்கிற இபாதத்துகளிலேயே தலையாய இபாதத் தொழுகை. மனிதன் செய்கிற வணக்கத்திலேயே முக்கியமான வணக்கம் எது? தொழுகை. அந்த தொழுகையை கூட இந்த வருஷத்துக்கு 2 தடவை எல்லாரும் தொழுகிறோம். 5 வேளை தொழுகிறவனும் இருக்கிறான், வாரத்துக்கு ஒரு கால தொழுகிறவனும் இருக்கிறான். கண்டிப்பா முஸ்லீம்னா என்ன செஞ்சிருவான்? வருஷத்துக்கு 2 பெருநாள் வருதுல, அதுக்கு எப்படியாச்சும் தொழுதுருவான். அந்த வணக்கத்தை நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முறையில செய்கிறீர்களா? உங்களுக்கு அப்படி சொல்லி தந்தார்களா? நீங்கள் இந்த நீண்ட கடலோர பகுதியில் எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழகத்திலே முஸ்லீம்கள் வாழ்கிற பெரும்பாலான ஊர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா ஊர்களிலுமே இந்த பெருநாள் தொழுகையை பள்ளி வாசலில் தான் தொழுகிறார்கள். 95% ஊர்களிலே, 95% தமிழகத்து ஊர்களிலே என்ன செய்யறாங்க? பெருநாள் தொழுகையை அவங்கவுங்க மஹல்லாவில் உள்ள பள்ளி வாசல்ல தொழுகிறார்கள். அல்லது அந்த ஊர்ல எது பெரிய பள்ளி வாசலா இருக்கிறதோ அதுல போய் தொழுகிறார்கள். நீங்கள் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டுங்கள். நபிகள் நாயகத்தினுடைய பள்ளிவாசல் இருக்க, அது சாதாரண பள்ளி மாதிரி இல்லைங்க, கோட்டப்பட்ட பள்ளிவாசல் மாதிரி உள்ளது இல்லது. அது என்ன பள்ளி? அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்களிலேயே 3 பள்ளிக்கு தனி சிறப்பு இருக்கிறது. ஒன்னு காபத்துல்லா என்ற மக்காவில் உள்ள ஆலயம், இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையால் கட்டிய மதீனாவில் இருக்கிற மஸ்ஜித் நபவி, 3வது ஆலயம் பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் என்ற ஆலயம். இந்த ஆலயத்தில் தொழுவதற்காக வேண்டி பிரயாணம் செஞ்சு கூட போகலாம். அந்த ஆலயத்தில் தொழுதால் அதிக நன்மை கிடைக்கும் என்று அதுக்கு செலவழிச்சு அதுக்கு ரிஸ்க் எடுத்து கொண்டு கூட போகலாம். இந்த 3 பள்ளியை தவிர வேற பள்ளிக்கு நன்மையை நாடி பிரயாணம் பண்ணக்கூடாது என்கிற அளவுக்கு சிறந்த பள்ளி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த காலத்தில், மதீனாவில் இருந்த அந்த பள்ளி இருக்க, அது நம்ம பள்ளி மாதிரி உள்ள பள்ளி இல்ல. அங்க தொழுதால் ஊர்ல தொழுகிறதை விட 10,000 தொழுத நன்மை அங்க கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு இருந்தும் கூட வேண்டுமென்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 வருஷ காலத்திலும் பள்ளி வாசலில் தொழுதது இல்லை. பெருநாள் தொழுகையை 10 வருஷத்துல 20 பெருநாள் வந்திருக்கும்ல, வருஷத்துக்கு 2 பெருநாள் வச்சோம்னா 10 வருஷத்தில் 20 பெருநாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வைத்து கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த 20 பெருநாளிலே ஒரே ஒரு பெருநாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புனிதமான சிறந்த வாக்கியம் பொருந்திய மஸ்ஜித் இருக்கிறத அந்த மஸ்ஜிதிலே தொழுதார்களா? இல்ல. எங்க தொழுதாங்க? திடலிலே தொழுதார்கள். பெருநாள் தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது எங்க? ஓபன் பிளேஸ், திடலில் தொழுகிறார்கள். இந்த திடலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்களே, பள்ளி இருந்தும் பள்ளியில இடம் இருந்தும் அதில் தொழுவதற்கு அதிக நன்மை இருந்தும் வேண்டுமென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் தொழுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன அதுல விளங்கணும்? பெருநாள் தொழுகை தொழுவதற்கு ஏற்ற இடம் திறந்த வெளிதான். இந்த மாதிரி ஒரு இடத்துல தொழணும், பள்ளி வாசலில் தொழக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தொழுகிற 2 தடவை தொழுகிற தொழுகையை கூட நம்முடைய வழிகாட்டிகள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஹஜரத்துமார்கள் ஏன் இந்த சுன்னத்தை உங்களுக்கு சொல்லாமல் இருட்டடிப்பு செய்தார்கள்? இதை சொல்வதில் என்ன அவர்களுக்கு சங்கடம்? ஏன் இதை வருஷத்துக்கு 2 தடவை தொழுகிற தொழுகையாக உருப்படி ஆக்கணுமா இல்லையா?
அப்ப இந்த பெருநாள் தொழுகைய ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துப்படி நீங்க செய்றீங்களா? இல்ல. அது கூட ஏன் திடல்ல வச்சாங்க தெரியுமா? ஒரு காரணம் இருக்கிறது. எதுக்காக வேண்டி பள்ளி வாசல் இருக்கும்போது திடலில் வந்து தொழணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களே நீங்களும் கண்டிப்பாக பெருநாள் தொழுகையில பங்கெடுத்து ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களாகிய நீங்களும் பெருநாள் தொழுகையில கண்டிப்பாக பங்கெடுக்க வேண்டும். அப்போ ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த வெளியே செல்வதற்கு ஏற்ற அளவுக்கு முழுமையான ஆடை எங்களுக்கு இல்லாவிட்டால் அப்போ நாங்க போகணுமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவல வாங்க கூடாது, மார்க்கத்துல தவிர்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார்ட்டையா Dress இரவல வாங்கிட்டு போகணுங்கிறாங்க. மஸ்ட் போகணும். பெருநாள் தொழுகைக்கு யார் வரணுமா? பெண்களும் வரணும். அதோடு நிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இயற்கையாக பெண்களுக்கு மாதவிடாய், அந்த மாதவிடாய் நேரத்தில் பள்ளிக்கு வரக்கூடாது, பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற காலத்திலும் கூட பெண்கள் அந்த திடலுக்கு வரணும். தொழுகும் போது ஒதுங்கி இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி துவாக்கள், தஸ்பீகள், ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்துக் கொள்வது, சந்தோஷங்கள், அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பண்டிகைக்கு கொடுத்த ஆடைகளை அலங்காரம் செய்து கொள்ளுதல், அந்த காரியத்தை எல்லாம் எல்லாரையும் போல அவங்களும் அலங்கரித்துக் கொண்டு நிக்கட்டும், துவாக்கல்ல பங்கெடுத்துக் கொள்ளட்டும், தொழும் போது மாத்திரம் ஒதுங்கி கொள்ளட்டும். இந்த திடலை தேர்ந்தெடுத்த காரணம் விளங்குதா? பள்ளி வாசலில் பெருநாள் தொழுகை தொழுதால் இந்த மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வர முடியாமல் போய்விடும். மற்ற பெண்கள் வரலாம், ஆனா அது கூட அறியாமல் இருக்கிறார்கள், வர விடமாட்டேன் என்கிறார்கள். மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வந்து அந்த பெருநாள் சந்தோஷத்தை இழந்து விடுவார்கள். எல்லா முஸ்லிமும் அன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி திறந்த வெளியிலே தொழுங்கள், பெண்களும் மஸ்து கண்டிப்பாக அதில் பங்கெடுக்க வேண்டும். மாதவிடாய் பெண்கள் ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு தொழுக முடிஞ்சவனும் சேர்ந்துக்கிறட்டு. இது எங்க பண்றீங்க? எத்தனை ஊர்ல இதை வந்து பெண்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க? அப்ப நபிகள் நாயகத்துக்கு வருஷத்துக்கு 2 தடவை கூட பெண்களை அல்லாஹ்வை தொழ விட மாட்டீங்களா? நபிகள் நாயகம் காட்டிய முறையில அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்ய விட மாட்டீங்களா? அந்த கூட்டு பிரார்த்தனைகள், இதான் கூட்டு பிரார்த்தனைங்கிறது. கூட்டாக சேர்ந்து தொழுகிறோமே அதான் கூட்டு பிரார்த்தனை. அதுல பங்கெடுக்க விட மாட்டீங்களா? அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன காரணத்துக்கு இதை மறுக்கிறீங்க? குறுக்கு வழி. என்ன குறுக்கு வழி? ரூம்ல 10 பேரை கூட்டி வச்சு பொம்பளைகளுக்கு சொல்லுவோம் தனித்தனியா. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. அப்ப என்ன செய்வாங்க, சில ஊர்கள்ல பொம்பளைகளுக்கு 7 மணிக்கு ஜமாத் நடைபெறும், 7:30 மணிக்கு ஆம்பளைக்கு நடைபெறும். ஏன் 7:30க்கு 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடாதா? ரசூலுல்லாஹ் இப்படிதான் அறிவிச்சாங்களா? 7 மணிக்கு பெண்கள்லாம் முதல்ல வந்து விடுங்கள், 7:30 மணிக்கு ஆண்கள் 2வது வாங்கன்னு சொன்னாங்களா? தந்திரம் பண்றாங்க, பொம்பளைக்கு நாங்களும் கொடுத்தோம் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி. பெருநாள் என்ற அந்த சந்தோஷம், அந்த தொழுகை எது? அதுல பங்கெடுக்க விட்டீங்களா? எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தினத்திலே பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. பயான் பண்றாங்க, மக்கள் அப்படி கூடி இருக்கிறாங்க. முன் வரிசையில் ஆண்கள், பின் வரிசையில் பெண்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். பெருநாள் அன்னைக்கு உரை நிகழ்த்தினா மைக்கு கிடையாது. அப்ப அந்த காலத்துல சும்மா தான் பேசணும். உரை நிகழ்த்தினா பின்னாடி உள்ள பெண்களுக்கு கேட்கல, ஆண்களுக்கு கேட்குது, பின்னாடி உள்ள பெண்களுக்கு கேட்கல. கேட்கல உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி பெண்கள் பகுதிக்கு போய் இன்னும் ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அப்ப என்ன முக்கியம்? பெண்களுக்கு இந்த உரையை கேட்கணும், இந்த குத்துபா கேட்கணும், அவங்களுக்கு இந்த பாக்கி நம்ம பேசின பேச்சு ஆம்பளை வரைக்கும் தான் எட்டி இருக்கிறது, பொம்பளை வரைக்கும் எட்டல. அப்படின்ற உடனே இறங்கி போய் அங்கன நின்று கொண்டு ஒரு குத்துபா அவங்களுக்காக வேண்டி, பெண்களுக்காக வேண்டி. அப்ப என்ன வழங்குது? இந்த சமூகத்தில் எல்லாரையும் போல, ஆண்களைப் போல பெண்களும் தொழுகை இபாதத்துகளிலே, குறிப்பாக பெருநாளுடைய வணக்கத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறாங்களே. நீங்கள் ரசூலை நேசிப்பவர்களாக இருந்தால் உங்க அப்பம் பாட்டை ஏற்படுத்தி வச்ச அந்த தப்பான வழிமுறையை மாத்திரக்கு என்ன தயக்கம்? உங்க உள்ளத்துல என்ன இருக்குது? நாங்க 10 வருஷமா 50 வருஷம் தான் செய்யறோம், அந்த அந்தஸ்து இருந்தாங்கல்ல, இந்த அவுளியா வந்துட்டு போனாங்களே எங்க ஊருக்கு, அவங்க எல்லாம் மாத்தலையே, இதான காரணம். அப்ப உங்களுடைய உள்ளத்திலே நபிகள் நாயகத்தை விட யார் யாரோ உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். உங்க அப்பன்,
உங்க பாட்டன், உங்க முப்பாட்டன், உங்க ஷேகுமார்கள், உங்க ஊருக்கு அஜர்த்துமார்கள் அவங்க எல்லாம் எங்க உட்கார்ந்து இருக்காங்க? ரசூலை பின்னுக்கு தள்ளிட்டு அவங்க முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள் உங்க உள்ளத்துல. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழி இன்னதுதான் என்று தெரிந்த பிறகு கூட, பலமுறையை அடிக்காத குறையாக சொன்ன பிறகும் கூட, பல ஜமாத்திலே வீண் பிடிவாதமாக எங்க அப்பா வழியில தான் போவோம், நாங்க பள்ளியில தான் தொழுவோம், பெண்களை விடவே மாட்டோம், பெண்களை அனுமதிக்கவே மாட்டோம் என்று நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப நபி வழி புறக்கணிக்கப்படுதா இல்லையா? நபிகள் நாயகம் ஒரு வழியை காட்டியிருக்கிறாங்க, நீங்க வேணாண்டா நீங்க என்ன நேசிக்கிறீங்க? போலி நேசம். நபிகள் நாயகத்தை நேசிப்பதாக நீங்கள் சொல்வது போலித்தனமான நேசம். பெருநாள் தொழுகையில் உட்கார்ந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து வரிசையா உட்கார்ந்து கொண்டு ஒரு ராகம் போடுவாங்க. எப்படி? குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்துன்னு 2 தடவை சொல்லுவாங்க. 3வது தடவை இன்னும் கொஞ்சம் பெரிய வாசனம். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தன் வ அஸீலா லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ ஜுண்டா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்துன்னு சொல்லி இப்படி ஒரு வாசகத்தை 2 தடவை, அது சிங்கிள், 3வது தடவை எனக்கு டபுள் அடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு தக்பீர் சொல்றாங்க உட்கார்ந்து பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு. நம்ம கேட்கிறோம், இப்படி நபிகள் நாயகம் சொன்னார்களா? வருஷத்துல ஒரு செய்யற கூட ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? அதுல தலைவரிசை மாதிரி உங்க விஷயத்தை நடப்பீங்களா? இத பெருநாள் அன்னைக்கு என்ன செய்யணும்னு ரசூலுல்லாஹ் காட்டாம போயிட்டாங்களா? இந்த தக்பீரை பெருநாளிலே சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி தந்த ஆள் யார்? குர்ஆன்ல இருக்கா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? அதில் உள்ள வாசகங்கள் நல்லதா இருக்கலாம். பெருநாளில் அதை சொல்வதற்கு, உனக்கு ஒரு இடத்துல ஒன்றை சேர்ப்பதற்கு அது ஆதாரம் வேண்டும். நல்லதுங்கிறதுக்காக வேண்டி ருக்கூல நின்று கொண்டு யாசின் வல் குர்ஆன் எழுதி ஓதலாமா? ஒரு தக்பீர் கட்டுறான், ருக்கூல போயிட்டு என்ன செய்யறான்? யாசின் வல் குர்ஆன் வைக்கும்ங்கறான். ஏன்டா ஓதுற? நல்லதானே ஓதுறேன். குர்ஆனை தானே சொல்ல முடியுமா? ஒரு இடத்தில் என்ன செய்யணும்ங்கற நீ தீர்மானிக்க இயலாது. அத்தஹியாத்துல உட்கார்ந்து அல்ஹம்து சூரா ஓத முடியுமா? அல்ல நின்னுகிட்டு அத்தஹியாத்து ஓத முடியுமா? அல்ல நல்லதுதான், அல்ஹம்து நல்லதுதான், அத்தஹியாத்து நல்லதுதான். நல்லதுங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு தூக்கி தூக்கி வச்சிட முடியாது. அல்லாஹ் அக்பர் நல்லதுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் நல்லதுதான், வலில்லாஹில் ஹம்து நல்லதுதான், அல்லாஹ் அக்பர் கபீரா நல்லதுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதா நல்லதுதான், வ நஸர அப்தா நல்லதுதான், வ அஸ ஜுண்டா நல்லதுதான். இத பெருநாள்ல சொல்லணும்னு சொல்லி தந்தவன் யார்? கேள்வி அதான். இது என் தூதர் சொன்னாரா? அவர் 10 வருஷம் அப்படிதான் ஓதிக்கிட்டு இருந்தாரா? இந்த மாதிரி தான் சஹாபாக்கள் ட்ரைனிங் கொடுத்தாரா? அப்ப பெருநாள்னு சொல்லி அவ்வளவு மக்களையும் கூட்டி வைத்துக் கொள்கிறீர்கள். யாரோ ஒருத்தர் நினைக்கிறான் சட்டமாயிட்டு போயிடறான்னு பாருங்களேங்க. இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு கேட்டா, எவனோ ஒருத்தன் தாடிஞ்சு போய் போட்டு வர்றான், இதை செய்யுங்கிறான் ரெடிங்கிறீங்க, அதை செய்யுங்கிறான் ரெடிங்கிறீங்க. இதை சொல்றியப்பா ஆதாரம் எங்கப்பா கேட்டீங்களா? உங்களுக்கு முந்தி யாரோ ஒரு அஜர்த்து உண்டாக்குனதை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப உள்ள அஜர்த்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறாங்க, ஒழுங்கா போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பயந்துகிட்டதெல்லாம் தப்ப ஆதரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது எவனோ ஒருத்தன் உண்டாக்கி இருப்பான் அந்த காலத்துல. ஒருத்தன் மார்க் அறியாத ஒரு மூடன் என்ன பண்ணிருப்பா, இத மார்க் அவனு சில திணிச்சிருக்கிறான். அப்ப இந்த பெருநாள் தினத்தில் நீங்க ஓதக்கூடிய இந்த பெருநாள்ல என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக தக்பீர் சொல்லணும், பெருமைப்படுத்தணும். தக்பீர்னு மொட்டையா வந்தால் அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் அக்பர் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை தக்பீரை கொண்டு ஆரம்பிப்பார்கள் வருது. என்ன அர்த்தம் அதுக்கு? அல்லாஹ் அக்பர் அவ்வளவுதான். தக்பீரை கொண்டு ஆரம்பிப்பார்கள் வருதுல, அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தன் வ அஸீலா, அப்படியே தக்பீர் கட்டுறோம். தக்பீரை கொண்டு ஆரம்பிப்பார்கள் ஹதீஸ் வந்தால் என்ன அர்த்தம் செய்றீங்க? அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுவாங்க, முடிஞ்சு வச்சுக்கத. பெருநாள் அன்னைக்கு தக்பீர் சொல்லுவாங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவன் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அவனுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அதுல இன்னொன்று இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இய்யாக வஸ்ஸஜஅ, அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுதும் துஆ செய்யும் பொழுதும் ராகம் போடுவதை எச்சரிக்கிறேன். பாட்டு படிச்சுட்டு அல்லாஹ்ட்ட வராத,
ராகம் போடுறியா? சும்மா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லு. இவர் சொல்லுது குரலை எல்லாம் உயர்த்தி இந்த இசையில் மயங்குவான் இறைவன்கிறாங்கல்ல, அது இங்க கிடையாது. அல்லாட்ட அதெல்லாம் இசையில மயங்குற இடத்துல வச்சுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல எல்லாம் மயங்க மாட்டான். என்ன செய்றாங்க? அழகான குரல் அப்படி ராகம் எடுத்து பாட்டு தாளம் போட்டு அந்த மாதிரி எடுத்து சொல்றீங்களே, இந்த இசையை தவிர்க்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் போதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பெருமை பாராட்டும் போதா இருந்தாலும் சரி, அது என்ன ஒரு ராகம்ங்கற, அது என்ன மெட்டுங்கற. ஒருத்தர் போய் பாராட்டி செய்யறதா இருந்தா மெட்டு போட்டு கேட்டா கோவம் வரதா அவருக்கு? சாதாரண தலைவர் அப்படி இருக்கா, இப்படி ஒத்துக்குவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை வேணாம்னு சொல்லி இருக்கிறானோ அதை நீங்க மார்க்கம்ங்கிற பேர்ல பெருநாள்ங்கிற பேர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கணும். இது தப்பா இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் இங்கே புறக்கணிக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த பெருநாள் தொழுகையில நம்ம நாட்டில் இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஒரு 92% பேர் ஹனபிகள் இருக்கிறாங்க. ஒரு 8% தான் அந்த ஷாஃபி மத்தெல்லாம் தேரும். இல்ல ஹனபி மத்ஹப் கடற்கரை ஓரத்தில் ஷாஃபின்னு இருப்பாங்க. இஸ்லாத்துல ஷாஃபியும் கிடையாது, ஹனபியும் கிடையாது. இவங்கள உண்டாக்குனது. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஷாஃபியும் கிடையாது, ஹனபியும் கிடையாது. நமக்கு அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்கணும். ஷாஃபிங்கிறவர் அல்லாஹ்வும் கிடையாது, ரசூலும் கிடையாது. அவருக்கு வஹீயும் வராது. அவர் சொல்ல கருத்தை கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் சொன்னாலும் 100% கரெக்டா இருக்கும் எந்த கேரண்டியும் கிடையாது. அவர் நல்லடியாரா கெட்டடியாரா என்பதற்கு எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. நமக்கு தேவையும் கிடையாது. ஷாஃபியும் தேவையில்லை, ஹனபியும் தேவையில்லை. ஆனால் என்ன பண்றாங்க தெரியுமா? பெருநாள் அன்னைக்குங்க ஹனபின்னு சொல்லக்கூடியவங்க 6 தக்பீர் சொல்லுவாங்க. இங்க ஷாஃபியா ஹனபியா? இங்க ஷாஃபி. ஹனபிகள் இருக்கிற ஊருக்கு போனீங்கன்னு சொன்னா கடற்கரை ஓரத்தில் பெரும்பாலும் ஷாஃபி இருக்கும், ஹனபி கொஞ்சம் கலந்துருக்கும். கடற்கரை இல்லாத ஊருக்கு அப்படி டெல்லி வரைக்கும் போனீங்கன்னு சொன்னா எல்லாம் யாரு? எல்லாம் ஹனபி. என்ன செய்வா தெரியுமா? வருஷத்துல ஒரு தடவை அந்த தொழுகைய 3 தக்பீர் சொல்லுவாங்க. முதல் ரக்காத்துல ஒரு 3 தக்பீர், இரண்டாவது ரக்காத்துல ஒரு 3 தக்பீர். அந்த அளவுக்கு கேளுங்க. ஏன்பா வருஷத்துக்கு ஒரு தடவை தொழுகிற தொழுகையில போய் இப்படி 3 தக்பீர் செய்ய சொல்றீங்களே, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களான்னு கேளுங்க. சொல்லல. 3 தக்பீர் சொன்னார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. 7 5 சொன்னார்கள் என்று ஆதாரம் இருக்கிறது. இந்த ஷாஃபின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் கரெக்டா கடைபிடிக்கிறாங்க, அந்த விஷயத்தில் மட்டும். ஆனால் ஹனபின்னு சொல்லக்கூடிய என்ன பண்றாங்க? அவங்க அதிகமா இருக்கிறாங்க. அதிகமான மக்களுடைய தொழுகை எப்படி பாழாவதுன்னு கேட்டா, அந்த ஒரு நாள் தொழுகிற தொழுகையை நாசமாக்கி ரசூலுல்லாஹ் 7ண்டாங்களா, நீ 3, ரசூலுல்லாஹ் 5ண்டாங்களா, நான் 3 தான் சொல்லுவேன். அப்படி அதுல ஒரு 4 குறைச்சு இதுல ஒரு 2 குறைச்சு இந்த மாதிரி ஒரு புது தக்பீரை புதுசா ஒரு கணக்கு உண்டாக்கி வச்சுக்கிறீங்களே, இது மதுஹபின் பெயரால் நீங்கள் நபி வழியை புறக்கணிக்கிறது இல்லையா? இது மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை வருதுங்க, எல்லாத்திலையும் புறக்கணிக்கிறோம். 1 2 இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கும் நம்ம பள்ளிவாசல்ல ஊர் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்க ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கிறது. மறுமையில நாசமா போயிருவோம், நம்முடைய அமலை சுருட்டி மூஞ்சில எரிஞ்சிருவான். ரசூலுல்லாஹ் சொன்னபடி செஞ்சால் அல்லாஹ் கூலி தருவான். நான் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறேன், அதை தூக்கி எரிஞ்சிட்டு உன் இஷ்டத்துக்கு நடப்பியா? போய் அவன்கிட்ட போய் வாங்கிடுவான் அல்லாஹ். எவன் சொல்ல கேட்டுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சீங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறான்வான் அல்லாஹ். அப்ப நம்ம ஜும்மாவில் நீங்க பாக்குறீங்க பள்ளிவாசல்ல என்ன பண்றாங்க? வந்தோடனே அப்படி மெம்பர் இருக்கும். மெம்பர் தான் ஏறிக்கிட்டு குத்துவா வர வேண்டியதானே. ஏறு மெம்பர் இருக்கு, ஏறிட்டு போ. அது என்ன செய்வாரு? அஜர்த்து வந்தவுடனே அங்க ஒரு குச்சி சாச்சி வச்சிருப்பாங்க, மோதினார் எடுப்பாரு. அதை எடுக்கிறாரா? சில ஊர்ல பெரிய வீர தீரத்தை காட்டுற மாதிரி வாள் வச்சிருப்பாங்க. வாழை கூட ஒழுங்கா பிடிக்க தெரியாது, ஒரு வாழை ஒண்ணு வச்சிருப்பாங்க. சில இடத்துல பெரிய கைத்தறி வச்சிருப்பாங்க. இந்த கைத்தறியை தூக்கிட்டு, சரி கைத்தறி வேணுங்கிறியா, தூக்கிட்டு ஏறி தொலை. அப்படி செய்ய மாட்டா. என்ன செய்வாங்க? அந்த மோதினார் இப்படி எடுத்துக்கிட்டு நின்றுகிட்டு என்ன செய்வாரு? என்னமோ ஓதி மந்திரிச்சு கொடுப்பாரு. அவர்கிட்ட எப்படி மந்திரிப்பாரு? ரவல் புகாரி ஓ முஸ்லிம் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு ஷாபி. இப்ப ஷாபில உள்ள கூத்த பாருங்க. இந்த கடற்கரை ஓரம் பூரா அந்த கூத்து. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வின் பெயரால் ரசூலின் பெயரால் இட்டு கட்டி பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க அரபியில. உங்களுக்கு தமிழ் தெரியல, அரபியில பொய் சொல்றாங்க. என்ன சொல்றான் தெரியுமா? அந்த மோதினார் கம்ப பிடிச்சிக்கிட்டு ரவல் புகாரி மஆஷிரல் முஸ்லிமீன் ரஹிமகுமுல்லாஹ், மஆஷிரல் முஸ்லிமீன் ரஹிமகுமுல்லாஹ்னு 3 தடவை சொல்வாரு. சொல்லிட்டு என்ன செய்வாரு? ரவல் புகாரி வல் முஸ்லிம் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜும்ஆத்து ஹஜ்ஜுல் ஃபுகராய் வ ஈதுல் மசாகீன் அல் குத்பத்தானி ஃபீஹா மகான ரக்காத்தைன் மினல் ஃபர்த். இப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
புகாரி முஸ்லிம் நூலில் இருக்கிறது. கிதாப் பேர சொல்லி சொல்றான். புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. என்ன இருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று இருக்கிறது. என்ன சொன்னார்கள்? அல் ஜுமாத்து ஹஜ்ஜுல் ஃபுகரா, ஜும்மா வந்து ஏழைக்கு ஹஜ்ஜி, ஈதுல் மசாக்கீன், மிஸ்கீன்களுக்கு வந்து அது பெருநாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இது புகாரில இருக்கு, முஸ்லிம்ல இருக்குங்கறான். எடுத்து காட்டுறான். 2 கோடி ரூபாய் தரேன், நீ புகாரில முஸ்லிம்லயும் இதை எடுத்து காட்டு. பள்ளிவாசல்ல மெம்பர்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொழுக வந்திருக்கிறான். அவன் தொழுகையை பாழாக்குற மாதிரி மெம்பர் மோதினார், மெம்பருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு ஒரு நல்ல நாள்ல பெரிய நாள்ல என்ன செய்யறாரு? பொய் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? ஜும்மா என்பது ஏழைக்கு ஹஜ்ஜி, மிஸ்கீன்களுக்கு பெருநாள். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, புகாரில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குங்கிறார். யாரே மோதினார். அவரை சொல்லி குத்தம் கிடையாது, அவருக்கு அர்த்தம் தெரியாது. அவருக்கு என்னமோ எழுதி கொடுத்துருக்காரு, படிச்சுட்டு போயிடுறாரு. நீ 7 வருஷம் படிச்சால் தானே அந்த கம்பெனி வாங்கிட்டு மண்டல கொண்டுமா இல்லையா? எந்த கம்பவுண்ட் தர்றாரோ என்னது? அட பாவி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இட்டுக்கடி சொல்றியடா. இப்படி எங்கடா புகாரில இருக்குது? இப்படி எங்கடா முஸ்லிம்ல இருக்குது? பள்ளிவாசல வச்சுக்கிட்டா பொய் சொல்லுவீங்க? அது ரசூலுல்லாஹ் பேர்ல பொய் சொல்லுவீங்க? மன் கதப அலைய முதாமினன் ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார். யார் ஒருத்தன் என் பெயர்ல பொய்ய சொல்வானோ அவன் நரகத்திலே இடத்தை ரிசர்வ் செய்து கொள்ளட்டும்ங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி ஒருத்தன் பொய் சொன்னால் அவன் நரகத்துல தன்னுடைய இடத்தை ரிசர்வ் செய்கிறான். இங்க நடக்குதா இல்லையா? ரிசர்வ் பண்றீங்களா இல்லையா? அவர் தனக்கு ரிசர்வ் பண்ணிக்கிறார். அஜர்த்து மோதினார் ரிசர்வ் பண்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொன்னார்கள் என்று சொல்லி ஸ்டார்டிங் ஜும்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க இல்லையா? ஸ்டார்டிங் ஜும்மாவுடைய ஸ்டார்டிங் என்னவாயிடுச்சு? பொய்யில வந்ததுனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், நம்மளுக்கு அப்படியே தூக்கத்தை கொடுத்து கேட்க விடாம அட ஜும்மாண்டா புல்லரிக்கணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு புல்லரிச்சிச்சு நான் கேட்கிறேன். பள்ளிவாசல உட்கார்ந்துட்டு அந்த தூண்ல 4 பேர் சாஞ்சி தூங்குறான், இந்த தூண்ல 4 பேர் தூங்குறான். அவர் என்னமோ வாசிக்கிட்டு இருக்கிறாரு. சில பேர் என்ன செய்யறான், பள்ளியாசல் போயிட்டு இருப்பான், இன்னும் முடியல நில்லு. எப்படி கதை? அவர் ஒன்னும் முடிக்கலையா? அவர் டீ குடிச்சுக்கிட்டு வேகமா ஒருத்தர் வந்தா கூட என்ன பண்ணுவோம், இன்னும் முடியல நில்லு, 5 நிமிஷம் இருக்கு. எதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கா? முடிக்க அஜர்த்து முடிக்க 5 நிமிஷம் இருக்கு. நம்ம எப்படி ஆயிட்டோம்? இந்த பொய்யில இருந்தனால அல்லாஹ் என்ன பண்ண நம்ம காப்பாத்தலாம் போல இருக்கு. அது கேட்காம ஆக்கி விருத்து போற அளவுக்கு செஞ்சு வச்சுக்கிறீங்களே, இதுதான் நபி வழியா? இது சொன்னா ஆளுங்க திட்டுறோம். ஏன் திட்டுறோம்? பச்சையாத்தி இல்லாதவன பச்சையா புழுகுறீங்க. அது சுட்டி காட்டின திட்டுறதா? திருத்துங்க. எவனா அறியாம பார்க்காம அந்த காலத்துல கம்ப்யூட்டர்லாம் இல்ல தேடி பார்க்க முடியாது. இப்ப பட்டணம் தட்டினா புகார்ல இருக்கா முஸ்லிம்ல இருக்கான்னு ஒரு செகண்ட்ல சொல்லிட முடியும். பெரிய அவ்வளவு கிதாபை பிரட்டி ஒவ்வொரு பக்கமா புரட்டிக்கிட்டு 1.5 மாசம் தேவையில்லை. இருக்குதா இல்லையா 3 நிமிஷத்துல சொல்ல முடியும். ஒரு கிதாபுல அந்த சொல்லு உண்டா இல்லையான்னா 3 நிமிஷம் போதும். 1000 கிதாபையும் தேடி சொல்லி போயிடலாம், ரிசல்ட் சொல்லி போடலாம். அப்படி ஒரு யுகத்துல வாழும் பொழுது என்னமா இன்னைக்கு அறியாம சொல்லிவிட்டாங்க. சரி சுட்டி காட்டுறாங்களா, என்ன செய்யணும்? அப்படியே விஷயம் ஏமாத்திட்டு போயிட்டாங்களே இதுலயும் அப்படி சொல்லி நிறுத்திட வேண்டியதான? சரி மெம்பர்ல ஏற வேண்டியதானே? அதுக்கு தனி கெட்டப்புல வருவார். வரும்போது செய்வாரு, சும்மா வந்து ஏற்று போக வேண்டிய எல்லாரும் மாதிரி. அதுக்கு தனியா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பாரு, அதுக்குன்னு ஒரு கோலம், அதுக்குன்னு ஒரு தலப்பா. அப்படி வரும்போது ஒரு படியில நின்று அப்புறம் அடுத்த வழியில் நின்று என்னது அப்படி இமேஜ் உண்டாக்குறாங்களாம். இதெல்லாம் உண்டாக்கி அந்த மெசேஜ் மக்கள்கிட்ட போனுச்சா? இதெல்லாம் உண்டாக்கி போனுச்சான்னு போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினார்கள் சொன்னா கண்கள் சிவந்து விடும். அவங்களுடைய கண்கள் என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு எதிரிகள் வரும்போது எச்சரிக்கை பண்ணுவாங்களே, கண்ணகு முன்திரு ஜெய்ஷின், ஒரு பெரிய படை அணியை எச்சரிப்பது போல அவங்களுடைய உரை வந்து அமைந்திருக்கும். உள்ளங்கள்லாம் நடுங்கும், கண்கள்ல கண்ணீர் கொட்டும். அந்த மாதிரி உங்களுக்கு உரை நிகழ்த்திருக்கீங்களா நீங்க ஜும்மாவுல? அப்ப இந்த மாதிரியான கோளாறுகளோடு ஜும்மா ஆரம்பமாகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஜும்மாக்களால் என்ன நன்மை? சில ஊர்கள்ல, பெரும்பாலான ஊர்கள் அப்படித்தான் இருக்கிறது. குத்துபா கிதாப்னு பச்சா பெயிண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அதை எடுத்து வாசிக்கிறது. அதுல எல்லாருக்கும் தெரியுமா தமாஸ் பாருங்க, அந்த அஜர்த்துமார்க 7 வருஷம் என்ன படிச்சாங்கிறது இப்ப கொஸ்டின் ஆகுது. அதுல படிக்கிறாங்க, அல்லாஹும் ஐயது சுல்தான் ஹாதர் ஜமான் கிதாப்ல இருக்குது, குத்துபா கிதாப்ல இருக்கிறது. கடைசியா எல்லாம் துவா ஓதிவிட்டு கடைசியா ஒரு துவா ஓதுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹும் ஐயது சுல்தான் ஹாதர் ஜமான், அல்லாஹும் ஐயது முல்கஹு வ இஹ்சானஹு வ அபித அதுலஹு, இப்படி வரிசையா வந்துட்டு இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், இந்த காலத்திலே எங்களுக்கு யார் ராஜாவா இருக்கிறாரோ அவருடைய ஆட்சியை நீ நிலைக்க செய்வாயாக. இது மெம்பர்ல ஜும்மால அரபில. அப்ப அந்த காலத்தில் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில்
அந்த முஸ்லிம் மன்னர்கள் உத்தரவு போட்டு வச்சிருந்தாங்க. என்ன உத்தரவு? நீங்க மெம்பர்ல இருந்து எங்களுக்காக துவா செய்யணும், எங்களை வாழ்த்தணும், எங்களுக்கு அல்ல எங்களுடைய ஆட்சியை பத்தி நீங்க கொஞ்சம் பேசணும், இல்லைன்னா தொலைச்சு போடுவான்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதுக்காக வேண்டி அந்த காலத்தில் எழுதின புத்தகம் அது. அதை ரீபிரிண்ட் போட்டு 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 இப்பவும் படிக்கிறாங்க. எப்ப படிக்கிறான்? 2004 படிச்சான்னு வைங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வாஜ்பாய் ஆட்சியை நிலைக்க செய்யணும் அர்த்தம். இப்ப படிச்சா மன்மோகன் சிங் ஆட்சியை நிலைக்க செய்யணும் அர்த்தம். இப்ப யாரு ஆட்சி? இப்ப ராஜா யாரு? இப்ப ராஜா மன்மோகன் சிங் தானங்க. எங்கள் காலத்தில் உள்ள ராஜாவுடைய ஆட்சியை நீ நிலைக்க செய்வாயாக. அப்ப மன்மோகன் சிங் ஆட்சியை காலமெல்லாம் இருக்கட்டும் சொல்றாரு. போன வருஷம் சொன்னார், கேட்டுக்கல, அது ஒரு விஷயம். போன வருஷம் என்ன பண்ணாரு? இந்த ராஜா வாஜ்பாயுடைய ஆட்சியை நிலைக்க செய்வாயான்னு கேட்டார் அஜர்த்து. அது வாட்டுக்கு 5 வருஷம் போயிட்டு தான் இருக்கிறது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா? ஏதோ அப்ப மாட்டம் செஞ்சுட்டே இருப்பீங்களான்னு கேட்கிறேன். உங்க முன்னோர்கள் ஏதாவது உலகை வைத்துட்டு போனால் அதெல்லாம் மார்க்கம்னு எங்களை திணிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அப்ப இது பதில் சொல்லுங்க. இல்லைன்னா கிழிச்சு போடுங்க அந்த குப்பையில. அப்ப மார்க்கம் என்ற பெயர்ல குர்ஆனை சொல்லுவீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சொல்லுவீங்களா? இந்த மாதிரி ஜும்மா அன்னைக்கு உட்கார்ந்து கொண்டு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? அதுக்கு நபி வழி புறக்கணிக்கப்படுற காரணம் வழங்குதா? இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இதை பார்க்கிறோம். அவ்வளவு வேணாம், நம்ம அன்றாடம் தொழுகிற தொழுகைக்குள்ள வாழ்ந்துருங்களேன். இதுலயே நபி வழியை பேண்டாங்களா? பள்ளிவாசல் நின்றவுன சாபியாவட்டும் ஒரு ஹனபியாவட்டும் தொழுகைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு? அதுக்கு ஒரு பெரிய ஒரு நியத்துன்னு ஒன்று சொல்லி தருவாங்க. என்ன நியத்து? உசல்லி ஃபர்லல் லுஹரி அர்பா ரகாத்தின் முஸ்தக்பிலன் இலல் கிப்லத்தி ஷரீஃபத்தி மாமுமன் லில்லாஹி தஆலா அல்லாஹ் அக்பர். என்ன செய்வாங்க? தொழுகையில் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன அர்த்தம் கேட்டா, லுஹருடைய ஃபர்லு உதாரணமாக, அல்ல அஸ்ருடைய ஃபர்லு 4 ரக்காத்தை இமாமி பின்பற்றி கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் அல்லாஹ் அக்பர் இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு தக்பீர் கட்டக்கூடிய ஒரு வழக்கத்தை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஷாஃபியா இருந்தாலும் சரி, ஹனபியா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இதை சொல்லிவிட்டு தான் நீங்கள் தொழுகிறீர்கள். எதை சொல்றீங்க? ஒன்னு அரபியில சொல்கிறீர்கள், இல்லாவிட்டால் தமிழ்ல சொல்றீங்க. அப்படி கையை வச்சுக்கிட்டு லோகருடைய பொருள் 4 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி இமாமை பின்பற்றி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று சொல்கிறீர்கள். நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருஷம் தொழுதிருக்கிறார்கள். 40வது வயசுல நபியானதுல இருந்து 63 வயசுல மௌத்தாவர் வரைக்கும் தொழுதிருக்கிறார்கள். அவர்கள் தொழுத அந்த தொழுகையில ஒரே ஒரு வக்திலையாவது இதை சொன்னார்கள். உங்களுக்கு எடுத்துக்காட்ட இயலுமா? தொழுகை நின்றார்களே, ரசூலுல்லாஹ் நின்றார்களே, ஆனால் இந்த மாதிரி என்ன தொழுகையோ அதை குறிப்பிடுவார்கள், எத்தனை ரக்காத்தோ அதை குறிப்பிடுவார்கள், கிப்லாவை நோக்கினால் அதையும் குறிப்பிடுவார்கள், மாமுமா இருந்தால் அதையும் குறிப்பிடுவார்கள். அப்படின்னு சொல்லி ஹதீஸ் காட்ட இயலுமா? காட்டுனா 10 கோடி ரூபாய் தானே. 10 கோடி எதுக்கு எல்லாம் கோடி கோடிங்கிறேன்? காட்ட இயலாது, அதுக்கான வச்சுக்கிட்டா இருக்கிறோம். காட்ட இயலாது, கியாமத் நாள் வரைக்கும் போனாலும் காட்ட இயலாது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்ல. இந்த மாதிரி செலால் என்ன ஷாபிங்கிற ஆளுக்கு அவனுக்கு எப்படி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர் இருக்குல்ல, தக்பீர் கட்டுறது, அந்த அல்லாஹ் அக்பர் ஆவுக்கு இருக்கு இடையில அல்லாஹுல உள்ள ஆனா இருக்குல்லங்க, அந்த ஆனாவுக்கு அக்பர்ல இருந்து வருதுல, அந்த இருக்கு இடையில அந்த நீயத்தை அடைக்கணுமா. ஒரு கூஜாவுக்குள்ள சின்ன பிடிச்சி அடைக்குவாங்கன்னு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டைப்ல அல்லாஹ் அக்பர்ங்கிற சின்ன இடத்துக்குள்ள இவ்வளவு பெரிய கருத்து உள்ள அடங்கணுமா. அதுக்காக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த காயல் பட்டணத்துல போய் பாருங்க, அந்த வந்திருக்காரு காயல் பட்டணத்துல என்ன பண்ணுவாங்க? தக்பீர் கட்டுவாங்களா? வரலையா? அவர் ருக்கு போயிருவாரு. யாரு? ஹஜ்ரத் ருக்கு போயிருவாரு. இவர் தக்பீரை கட்ட மாட்டாரு. அப்புறம் அப்படி மாரியா அல்லாஹ் அக்பர் விட்டு ஜாமுக்கிற மாதிரி அல்லாஹ் அக்பர். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது யார் உங்களுக்கு சொல்லி தந்தா? ஒரு தொழுகைக்கு நியத்து வேண்டும், நோன்புக்கு நியத்து வேண்டும், எந்த ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் நியத் அவசியம். நியத்துனா என்ன சொல்றதா? நியத்துங்கிற வார்த்தை அரபி வார்த்தை, அதுக்கு அர்த்தம் மனசால் நினைக்கிறேன்னு அர்த்தம். நியத்துக்கு என்ன அர்த்தம்? நியத்துங்கிற அரபு சொல்லுங்க. இந்த அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, மனசுல நினைக்கணும். நினைக்கிறேன் என்ன அர்த்தம்? ஒரு பள்ளி வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு 1:15 மணிக்கு ஜமாத்துன்னு போட்டுருக்காங்க. 1 மணிக்கு பள்ளி வாசலுக்கு போறோம், போய் நிக்கிறோம். என்ன தொழுகைன்னு மனசுல நினைப்பு இருக்குமா இருக்காதா? மத்தியானம் 1 மணிக்கு நின்றுட்டு மகரிபா இருக்குமோ, இது எவனுக்கா இருக்குமா?
மத்தியானம் 1 மணிக்கு போய் இமாமுக்கு பின்னாடி நின்றாலும் அவனுக்கு என்ன தெரியும்? நாம் நிக்கிறது லோஹர் என்று அவனுக்கு தெரியும். எத்தனை ரக்காத்துன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் தெரியும். அவன் தனியா தொழுவ போறானா இமாம் பின்பற்ற போறான்னு தெரியுமா தெரியாதா? அதுவும் தெரியும். கிப்லா உனக்கு தொழுவானா கிப்லாவுக்கு ஆப்போசிட்டா தொழுவானா அதுவும் தெரியுமா தெரியாதா? அதுவும் தெரியும். அதான் நீயத்து தெரியுது இல்லாத நீயத்து. அரபி நிக்கிறான், லோஹர்னு அவனுக்கு தெரியுது, 4 ரக்காத்துன்னு தெரியுது, இமாமத்தை பின்பற்ற போறான்னு தெரியுது, கிப்லாவை நோக்க போறான்னு தெரியுது. அப்புறம் என்ன வாயினால சொல்ற? மனசுல மூட்டு இருக்கா இல்லையா? மனசுல இருக்கிறதுக்கு பேர் தான் நீயத்தே தவிர வாயால் மொழிகிறதுக்கு பேர் நீயத்து இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு வாயால் மொழியுமாறு சொல்லித் தரல. அவங்க சொல்லித் தராத நிறைய பேர் தொழுவேண்டு வருவான், இந்த நவைத்து உசல்லி ஃபர்லல் உரிமாங்களா விட்டுருவான் ஓட்டத்தை மும்மாட்டி புழுவரி கஷ்டமா இருக்கு. அது மனப்பாடம் பண்ணவே இயலாது. உசல்லி ஃபர்லல் உரி ஏற்பார காத்து பண்ணுவானா அவன் இந்த தொழு வந்த உடனே ஓட்டம் ஓடி போயிடுவான். அட சும்மா போய் அல்லாஹ்வுன்னு தக்பீர கட்டுவியா? பள்ளிவாசல் போய் நிக்கிறமா கையை ஒசத்தி அல்லாஹ்வுன்னு கட்டு. என்ன முக்கியமா இருக்கணும்னா நீ தூக்க காலத்துல போய் நின்றாத, உனக்கு யாவும் இருக்காது. இது லோகரா மகரிமான்னு உனக்கு சந்தேகம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் நீ சுய நினைவோடு இருந்தால் நீயத்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப தொழுகையில போய் தொழுகையில ஆரம்பமே என்ன செய்யறாங்க? கெடுக்கிறாங்க. நோம்புல கூட உதாரணத்துக்கு எடுத்து நோம்புக்கு நீயத்து வச்சுக்கிறான். பள்ளிவாசல்ல இரவு தொழுகை எல்லாம் முடிஞ்ச உடனே அஜர்த்து என்ன செய்வாரு? ராத்திரிக்கு எப்படி நீயத்து வைக்கணும் 30 நாள் சொல்லி கொடுப்பாரு. அது பத்தாது ஒருத்தர் டிவியில ஒரு உட்கார்ந்து செய்வாரு, நீயத்து செய்வோம் ஆறுங்கன்னு வருவாரு. ஒரு கிழவனாரு என்ன செய்வாரு? நவைத்து சௌமகதின் அன்னதாயி வரலி ரமலானி ஹாதிகி சனத்தி லில்லாஹி தஆலா இப்படி அரபில சொல்லிவிட்டு அது தமிழாகம் வேற. இந்த வருஷத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அல்லாஹ்வுக்காக நாளை பிடிக்க நான் அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹ்வுக்காக. அதுக்கடுத்து இடையில இன்னொரு வாசம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் அல் காயிமு அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத் அல் ஃபாத்திஹா பள்ளிவாசல்ல. இது நியத்தான், நோம்புக்கு உள்ள நியத். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு வச்சாங்களே, நோம்பு வைக்கும் பொழுது நவை தூ சௌமகதின் இப்படி சொல்ல சொன்னாங்களா? அடே நீ என்னைக்கு 3 மணிக்கு சோறு தின்றிருக்கிறியா? ராத்திரிக்கு 10 மணிக்கு சோறு திம்ப, அப்புறம் காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு டிஃபன் பண்ணுவேன். திடீர்னு 3 மணிக்கு சாப்பிட்டா என்ன எதுக்கு எந்திரிக்கிற? நோம்புக்கு தானே எந்திரிக்கிற. நோம்புக்கு நீயத்துக்கு போய் எந்திரிக்க மறைன நீயத்துங்கிற. நீ 3 மணிக்கு எதுக்கு எந்திரிச்ச? 3:30 மணிக்கு எதுக்கு எந்திரிச்ச? எந்திரிச்சு அந்நேரத்தில் திங்கிற. திங்கும் போது நமக்கு என்ன தெரியுது? இது நம்ம சும்மா திங்கிறதுக்கு எந்திரிக்கல, நோம்பு வைக்கிறதுக்கு எந்திரிக்கிறோம். இது ரமலானுடைய நோம்பு தான், இது கடமையான நோம்பு தான். இவ்வளவு தெரியுமா தெரியாதா? ரமலான் மாசத்துல ஒருத்தன் எந்திரிக்கிறவனுக்கு அது ரமலான் என்று தெரியும், அதாவான நோம்பு என்று தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் வைக்கிறான்னு தெரியும். அப்புறம் என்ன நவைத்து சௌமகதின் சொல்லு. அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லு. நாங்க கொஸ்டின் கேட்க மாட்டோம், ஆர்குமெண்ட் கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கொள்வோம். அதுல தர்க்க ரீதியாகவோ வேறு விதமான ஆர்குமெண்ட் நாங்க பண்ண மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டும், அது வஹி. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொல்லல என்று சொன்னா இதை உனக்கு சொன்னது யார்? நவைத்து சௌமகதின்னு ஒன்னு சொல்லி கொடுக்குறீங்களா இந்த நீயத்தை? அப்ப நீயத்து என்ற பெயர்ல இல்லாத ஒன்றை சொல்லி ஸ்டார்டிங் பாருங்க. தொழுகையுடைய முதல் அமல பிதஅத்தில் ஆரம்பிக்கிறது. எந்த பிதஅத்து நம்மள நரகத்தில் தள்ளுமோ அந்த பிதஅத்தோட தொழுதா தொழுகை ஆகுமா? சுன்னத்தான முறையில் தொழுதா தானே தொழுகை ஆகும். தொழுகையுடைய முதல் காரியமே ஸ்டார்டிங் காரியமே என்னவாகுதுன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தராத ஒரு காரியத்தை கொண்டு தொழுகையை ஸ்டார்ட் பண்ணுகிறோம். இன்னும் சொல்றேன் கேளுங்களேன், உங்களுக்கு எல்லாம் புரிகிற மாதிரி. தாய்மார்களுக்கு நம்ம அதுவும் நம்ம கடற்கரையோர தாய்மார்களுக்கு நல்லாவே தெரியும், ஆம்பளைகளுக்கு தெரியுதோ தெரியலையோ. இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டா என்ன கிழமைங்க இன்னைக்கு? புதன்கிழமை ராவும்பாங்க. நம்ம தாய்மார்கள் கேட்டா தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க? வியாழக்கிழமை ராவும்பாங்களா? வியாழக்கிழமை ராவும்பாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? வியாழக்கிழமை விடிஞ்சாதானே வரப்போகுது. விடிஞ்சாதானங்க வியாழக்கிழமை. விடிஞ்சால் வியாழக்கிழமையா இருந்தாலும் இந்த ராவு எந்த ராவு? எந்த ராவு? வியாழக்கிழமை ராவுன்னு சொல்றாங்களா? அதான் இஸ்லாம். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இரவு முந்தினது, பகல் பிந்தினது. முதல்ல இரவு வரும், அப்புறமேல என்ன வரும்? பகல் வரும். இந்த இப்ப இருக்கிற ராவு முந்தின நாளை சேர்ந்தது அல்ல. இந்த ராவு இந்த இரவு இனி வரக்கூடிய பகல் இருக்க அது சேர்ந்தது. மகரிபான கூட ஒரு நாள் ஆரம்பிச்சிருது. இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இன்னைக்கு நைட்டு 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு நோம்பு வைக்கிறீங்க. அந்த நோம்பு இஸ்லாமிய மார்க் நம்பிக்கை பிரகாரம்
இன்றைய நோம்பா நாளைய நோம்பா? இன்னைக்கு பிடிக்கிறீங்களா நாளைக்கு பிடிக்கிறீங்களா? என்னைக்கு பிடிக்கிறீங்க? நாளைக்கு பிடிக்கிறீங்க? ஓ இது ராத்திரி, இது வியாழக்கிழமை ராத்திரி, வியாழக்கிழமை பகல் தானே நோம்பு வைக்க போறீங்க. அப்ப வியாழக்கிழமை ராத்திரி நோம்பு வச்சு வியாழக்கிழமை பகல் நோம்பு வச்சீங்கன்னா அது இன்னைக்கே நாளைக்கா? நீ வெள்ளிக்கிழமை நோம்பு வச்சாதானப்பா நாளைக்குன்னு சொல்லணும். நீ வைக்கிற நேரமும் வியாழக்கிழமை, நீ வைக்க நோம்பு எப்ப வைக்க போறீ அதுவும் வியாழக்கிழமை. இன்னைக்கு ஒரு 3 மணிக்கு என்ன செய்யறோம்? எந்திரிக்கிறோம். என்ன கிழமை இது? வியாழக்கிழமை. 3 மணிக்கு வியாழக்கிழமை. காலையில ஒரு 5:30 மணில நோம்பு வைக்க போறீங்க. அது என்ன கிழமை? அது என்ன கிழமை? வியாழக்கிழமை தானே. அப்ப இன்று பிடிக்கன்னு தானே சொல்லணும், நாளை பிடிக்கிறான். அப்ப இன்னைக்கு திங்கிறது வெள்ளிக்கிழமை நோம்பு வைக்கிறான். திங்கிறது இன்னைக்கு, நோம்பு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நோம்பு வைக்கிறியா? அப்ப பொய்யின் விளம்பரம் இதுலயே சாதாரண உங்களுக்கு தெரியுது பொய்யின்னு. ரமலானுடைய நோன்பை நாளை பிடிக்கிறார் அவர். நாளை பிடிப்ப இன்னைக்கு தான் பிடிக்கிற. அப்ப நீயத்துடைய வார்த்தையை பார்த்தாலே உனக்கு கிறுக்கு எழுதிருக்கான்னு விளங்குது. ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல இது. இது மார்க்கத்தில் உள்ளது இல்ல. யாரோ ஒருத்த மார்க்கர் யார் முட்டாப்பைய சொல்லி வைக்க அதை மார்க்கம் என்று சொல்லி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நபிகள் நாயகத்தை புறக்கணிக்கிறது இல்லையா? அவங்க காட்டின வழிமுறைக்கு மாற்றமா இல்லையா? இதை பார்க்கிறோம். இதே மாதிரி அந்த தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன செய்வாங்க தெரியுமா? பெண்களுக்கு முக்கியமா சொல்றேன். தொழுகையில் என்ன பண்ணிவிட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. தொழுதுபிட்டு சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அப்படிதான் நீங்க தொழணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தொழுகிறதா இருந்தா நான் தொழுது காட்டுறேன்ல, என்னை பாருங்க. என்னை பார்த்துட்டு இதே மாதிரி தான் நீங்க தொழணும். என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அப்படித்தான் நீங்க தொழணும் அப்படின்ட்டாங்க. அது மாத்திரம் இல்லாம என்ன செய்யறாங்க? சில நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு மேடை ஒண்ணு போட்டு மேடையில நின்று தொழுது காட்டி அப்புறமே மக்களுக்கு சொன்னாங்க, நான் எதுக்கு மேடையில தொழுதேன் தெரியுமா? நல்ல பளிச்சுன்னு நீங்க பார்த்து இதே மாதிரி நீங்க தொழுகிறதுக்கு தான். தரையில நின்றா முன்னாடி உள்ளால் மறைச்சு போடுவான். சஜிதா ருக்குலாம் கரெக்டா பார்க்க இயலாது. உயரமான இடத்துல இருந்தால் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அதுதானே இந்த மாதிரி ஸ்டேஜ் கூட உயரமா போடுறோம். உயரமா இருந்தா கரெக்டா பார்க்க முடியுங்கிறதுக்காக வேண்டி, இல்லாட்டி தலையை அமுக்கடா மறைக்குன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. இந்த மாதிரி ஒரு மேடை ஒண்ணு போட்டு மேடையில நின்று தொழுது காட்டி அப்புறமே மக்களுக்கு சொன்னாங்க, நான் எதுக்கு மேடையில தொழுதேன் தெரியுமா? நல்ல பளிச்சுன்னு நீங்க பார்த்து இதே மாதிரி நீங்க தொழுகிறதுக்கு தான். தரையில நின்றா முன்னாடி உள்ளால் மறைச்சு போடுவான். சஜிதா ருக்குலாம் கரெக்டா பார்க்க இயலாது. உயரமான இடத்துல இருந்தால் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அதுதானே இந்த மாதிரி ஸ்டேஜ் கூட உயரமா போடுறோம். உயரமா இருந்தா கரெக்டா பார்க்க முடியுங்கிறதுக்காக வேண்டி, இல்லாட்டி தலையை அமுக்கடா மறைக்குன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு உயரமான மேடையில தொழுது காட்டி, நான் எதுக்கு மெம்பர்ல மேடையில தொழுதேன் தெரியுமா? நான் எப்படி தொழுகிறேன் என்பதை நீங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் தொழணும், அதை கற்றுத் தருவதற்காகத்தான் தொழுதேன் என்று சொல்கிறார்கள். அப்படி காட்டி தந்திருக்காங்கல்ல. அப்ப நபிகள் நாயகம் எப்படி தொழுதார்களோ அப்படித்தான் நம்ம சமுதாயத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் தொழ வேண்டும். பெண்களுக்கு ஒரு தொழுகை முறை, ஆண்களுக்கு ஒரு தொழுகை முறை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்களா? எப்படி சொல்லல? ஆண்களே நீங்கள்லாம் என்னைய பார்த்து தொழுவுங்க, பெண்களே நீங்கள்லாம் என் மனைவி தொழுவுங்க அப்படி சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? ஆண்களும் பெண்களும் வந்திருக்கிற சபையில தான் சொல்லுகிறார்கள், என்னைய மாதிரி தான் எல்லாரும் தொழணும். என்ன பண்ணிவிட்டாங்க? பெண்களுடைய தொழுகையை பூரா பாழாக்குற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு என்ன நன்மை அள்ளிட்டு போய் பெண்களை நாசமாக்கி விட்டாங்க. நபிகள் நாயகம் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழாம ஆக்கி
பொம்பளைக்கு தனி ருக்கு பண்ணிவிட்டானுவோ, பொம்பளைக்கு தனி சஜிதாங்கிறாங்க. சஜிதான்னு சொன்னா இந்த கை வந்து நெஞ்சில ஒட்டக்கூடாதுன்னு இருக்கிறது, விளங்குதா? அந்த இந்த கை வந்து தொடையில ஒட்டக்கூடாதுலாம் இருக்கிறது. இவங்க என்ன செய்ய, தவக்கலை மாதிரி பறக்க வச்சிருவாங்க. பொம்பளை எப்படி சஜிதா செய்யணும் அப்படித்தானே சொல்லி தந்துருக்காங்க உங்களுக்கு எல்லாம். அது செல்லவே செல்லாது. என்னது கெட்ட எண்ணம். பொம்பளை அப்படி இருந்தா அவரு பார்க்க அசிங்கமா இருக்கு. இவன் கற்பனை. நபிகள் நாயகம் ஆம்பளை கூட அசிங்கமா தான் பார்த்தா. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, தொழுகிறதுக்கு ஒரு முறையை சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று காட்டினார்கள். நீங்க என்ன பண்றீங்க, அந்த தொழுகையில ருக்கு செய்வாங்க பொம்பளைங்க, இப்படி ஒட்டிக்கிட்டு இப்படி இப்படி செய்யக்கூடாது ரசூல் தடுத்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ருக்கு செய்யக்கூடாதுன்னு தடுத்தார்களோ அப்படி பொம்பளை ருக்கு செய்யணுமா. எப்படி சஜதா செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்தார்களோ அப்படி பெண்கள் சஜதா செய்யணுமா. சரி செய்யி, இப்படி சொன்னது யார்? அதுக்கு பேசுவா. செய்யறியா? அல்லாஹ் சொன்னான்னு காட்டு, நாங்களும் எங்க வீட்லயும் செய்ய சொல்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு காட்டு, நாங்களும் செய்யறோம். அல்லாஹ்வும் ரசூலும் செய்யாத ஒன்றை தொழுகை என்று கற்றுக் கொடுத்து சரி பாதி இருக்கக்கூடிய பெண்களுடைய இபாதத்தை நாசமாக்குகிறார்களே, பெண்களுடைய தொழுகையை பாழாக்குகிறார்களே, தொழுதும் நன்மையற்றவர்களாக உங்களை ஆக்குகிறார்களே. இதை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அப்ப நபிகள் நாயகத்தினுடைய வழியை நம்ம புறக்கணிக்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி புறக்கணித்து தொழுகையே போய்விட்டால் எந்த நன்மை நம்மளை சொர்க்கத்தை கொண்டு சேர்க்கும்? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுவாட்டி எப்படி எல்லாம் ஏத்துக்கிறோம்? அப்ப அந்த மாதிரியான ஒரு கூத்துகள் நடக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் தொழுகையில ரொம்ப வேணாம். நெஞ்சில கட்டுறதா தொப்புள்ள கட்டுறதா விரல அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் போகல. நீனும் நானும் எல்லாரும் ஒப்புக்கொண்டிருக்கிற முறையே நான் பேசுறேன். பள்ளிவாசலுக்கு போங்கள், ஒரு இமாம் எப்படி தொழுகிறார், எப்படி இமாமாக நின்று தொழ வைக்கணுமோ அந்த மாதிரி தொழுகிறாரா? பாத்தீங்கன்னா சில பள்ளிவாசல்கள்ல இப்படி தொழுவாரு. எப்படி தொழுவாரு? தக்பீர் கட்டாரா, அல்லாஹு அக்பர் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா. ஆனா அல்லாஹு அக்பருக்கு சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா கிட்ட ஒன்னு ஓதுறதுலாம் ஒண்ணு இல்லையா? அல்லாஹு அஜர்த்துங்க, அஜர் தொழுவிக்கிறாரு, அல்லாஹு அக்பர்ங்கிறாரு, அந்த ரேயோடவே சீனை சேர்த்து விட்டுருவாரு. அல்லாஹு அக்பர் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா அல்லாஹு அக்பர். டேய் அல்லாஹு அக்பர் ருக்குல போய் ஓத வேண்டியது ஓதுனியா நீ? நாங்க ஓதுவதற்கு அவகாசம் கொடுத்தியா? சமிஅல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு அப்புறம் ஓத வேண்டியது இருக்கு, அதை ஓதுறதுக்கு அவகாசம் கொடுத்தியா? சமிஅல்லாஹு லிமன் ஹமிதான்ற உடனே அல்லாஹு அக்பர். அப்ப சமிஅல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லி ஒரு சஹாபி ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு அவர் சத்தம் போட்டு சொல்லி அதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைம் கொடுத்தாங்களே. அந்த மாதிரி நின்று நிதானிக்கிறீங்களா? தொழுகையில ருக்குக்கு போறாரு, ஒண்ணு ஓத மாட்டேங்கிறார், நம்மள ஓத விட மாட்டேங்கிறார், அப்படி எந்திரிக்கிறார், எந்திரிச்ச கையோட நிக்க மாட்டேங்கிறார், அதுல ஓத வேண்டியது ஓத விட மாட்டேங்கிறாரு, உடனே சைதா போடுறாரு. இப்படித்தானே பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தப்படுது. அடே உனக்கு அந்த ஒரு வேலை தானே, அதுக்கு தானே சம்பளம் தர்றாங்க, வெட்டி முடிக்கிற வேலை ஒண்ணுமே இல்லை. அந்த ஒரு வேலைக்கு தான் நீ வந்து சேர்ந்து இருக்கிற, அத கூட அந்த மாதிரி அறகுறை செஞ்சுட்டு போறிய. இந்த மக்கள் தெரியாம வந்து இமாமு கரெக்டா பண்ணுவாரு நம்பி வர்றாங்களே. சஜிதாவுக்கு போனீங்கன்னாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். என்ன அல்லாஹ் அக்பர் என்ன என்ன அது எதுக்கு? இது சஜிதாவா? ஒரு சஜிதாவுக்கும் அடுத்த சஜிதாவுக்கும் இடையில உட்கார்ந்து ஓதுறதுக்கு திக்ர் இருக்கா இல்லையா? அது ஓதுனியா நீ? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ங்கறிய நீ ஓதாட்டி மக்கள் எப்படி ஓதுவான்? இதுல எல்லாம் வந்து கோபம் மட்டும் வருது அஜத்துமார்களுக்கு. எது கோபப்படுறோம்? எங்களுடைய அமல்களை நாசமாக்குறதுனால கோபப்படுகிறோம், எங்களுடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்குறதுனால கோபப்படுகிறோம். வருமானத்துக்கு அவனுக்கு எங்களுக்கு ஒண்ணு சண்டை. இபாதத்துகளை மறுமையில எப்படி செய்தால் வெற்றி பெற முடியுமோ அப்படி சொல்லிக் கொடு, அப்படி செஞ்சு காட்டு. அதை விட்டு என்ன செய்யறது? தொழுகையில எதுல ரமலான்ல தொழுகிற தொழுகையை பார்த்தா சுப்ஹானல்லாஹ் ஹாபிஸ் ஆண்டு கொண்டாந்து போட்டு ஒரு நாளைக்கு 20 ரக்காத்துல ஒரு ஜுஸ் ஓதுறாருங்க. இந்த 20 ரக்காத்துக்கும் ஒரு ஜுஸுக்கும் அவர் நேரம் எவ்வளவு? உங்க ஊர்ல எல்லாம் எவ்வளவு நேரத்தில் சொல்லி பாரு ஹாபிஸா? 40 நிமிஷம் 50 நிமிஷமா? 3/4 மணி நேரமா? 3/4 மணி நேரத்திலங்க ரக்காத்து 20ங்க. நல்லா கவனிங்க, ரக்காத்து 20. 20 ரக்காத்த 45 நிமிஷத்தில் தொழுதால் ஒரு ரக்காத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 2 நிமிஷம். இவர் இந்த 2 நிமிஷத்துல வந்து ருக்கு செய்தாலும் கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா நிக்கிறது 1 நிமிஷம். அப்ப மொத்தம் 20 நிமிஷத்துல ஒரு ஜுஸ் ஓத இயலுமா மனுஷனுக்கு? 20 நிமிஷத்துல ரசூலுல்லாஹ் எப்படி ஓதணும்னு சொன்னார்கள் அப்படி ஓத இயலுமா? ஓத எப்படி? இந்த அலிஃப் லாம் மட்டும் தான் கேட்கும்.
பள்ளி வாசல்ல ரமலான்ல போய் பாத்தீங்கன்னா அலிஃப் லாம் மீம்ங்கறார் பாருங்க, அது மட்டும் தான் கேட்கும். கடைசி என்ன செய்வாரு, லஅல்லகும் தஷ்குரூன் படிப்பார், அது ஒண்ணு கேட்கும். அந்த ருக்குக்கு போகுது மட்டும் என்ன செய்ய கரெக்டா சொல்லுவார் வாசகத்தை. அலிஃப் லாம் மீம்ங்கற வாசகத்தை சொல்றாரு, அப்புறம் என்ன செய்யுது, லஅல்லகும் தத்தகூன் பார். அதுக்கு இடையில எல்லாம் டேய் அல்லாஹ்வுடைய கலாமோட உங்களுக்கு விளையாட்டா? 45 நிமிஷத்தில் ஒரு ஜுஸ் ஓத முடியுமா? வெறுமனே ஓதவே முடியாது. நீ ஓதுற, ருக்குவும் செய்யற, சஜதாவும் செய்யற, மூட்டும் போக மிச்சம் உள்ள நேரத்தில் ஓதுற. அத்தைக்கு இடையில நீனா உண்டாக்கிட்ட திக்ரு, நீனா உண்டாக்கிட்ட அபூபக்கர் உமர் உஸ்மான்லாம் வேற சொல்லிக்கிற, மூட்டையும் கழிச்சிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தத்துல தேர்றது 15 நிமிஷம். 15 நிமிஷத்துல ஒரு ஜுஸ் ஓத இயலுமா? ஒழுங்கா ஓதுனா திருடுனா தான் ஓத இயலும். ஓதுவதில் திருடுவது, எல்லாத்திலும் திருட்டு இருக்கலங்க. ஓதுவது என்ன அப்படிதான் ட்ரைனிங். மதரசாக்கள் நாங்கள் படிக்கிற காலத்துல மூத்தா போன ஆளுக்கு வீட்டுல குர்ஆன் ஓத கூப்பிடுவாங்க, சல்லி கிடைக்கும், அதுக்காக நாங்க போவோம். எப்படி போவோம்? ஆளுக்கு ஒரு ஜூஸ் வெட்டி வெட்டி கொடுத்துருவாங்க, ஒத்த ஜூஸா பெயிண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. மொத்த குர்ஆனை கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி 30 ஜூஸ் 30 துண்டா வச்சிருப்பாங்க. ஆளுக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஒருத்தனுக்கு அலிஃப் லாம் மீம் வரும், ஒருத்தனுக்கு ஸயக்கூல் வரும், ஒருத்தனுக்கு திருக்குறள் வரும். நாங்க வாட்டுக்கு எடுப்போம், என்ன ஓதுவோம், ஓதிக்கிட்டு என்ன செய்வோம், எவ்வளவு தருவான்னு தெரியலையே, நாளைக்கு தாப்பு சின்ன ஊடா இருக்குது, வாழைப்பழமா கம்மியா வச்சுக்கிறாங்களே, முத்தகீன் அல்லது பக்கத்தில் உள்ள பேசுறது. இப்படியே ட்ரைனிங் மதரசாவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி ட்ரைனிங் எடுத்த காரணத்தினால் இந்த தொழுகையிலும் கூட மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாங்கெல்லாம் செஞ்ச ஆளுக்கு அறியாமை காலத்தில் இந்த மாதிரிலாம் கூத்தெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து உருவாக்கப்பட்ட காரணத்தினால் அதுக்கு பிராயச்சித்தமாக உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப தப்பு செய்யாத யாரும் கிடையாது. நெஞ்சில கை வச்சு உலமாக்கள் சிந்திக்கணும், நாம செய்யற நியாயம் தானா? இந்த மக்களுடைய மறுமையோட விளையாடுறது, இந்த மக்களுடைய மறுமை பெறைய பாழாக்குறது, இவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவதுக்கு நாமளா காரணமா இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து இந்த பாவச்சுமையை தூக்கி தலையில வச்சா நமக்கு தாங்க இயலுமா? கெடுத்த பாவம் வருமே, அவன் கெட்டு போன பாவம் அவனுக்கு இருக்கிறது. உலமாக்களாகி நமக்கு மூட்டு பேரையும் கெடுத்து விட்டோமே, அந்த பாவம் வரும்போது யோசிக்கணுமா இல்லையா? அந்த யோசனை கூட இல்லாமல் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ரமலான்ல தொழுகிற தொழுகை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே மாதிரி சொன்னாங்க, சலாம் கொடுத்தவன அவர் துவா ஓதுறார். சலாம் கொடுத்தவன என்ன செய்வாங்க, சில பள்ளி வாசல்ல 2 தொழுகைக்கு மட்டும் கரெக்டா திக்ர் ஓதுவாங்க. 2 தொழுகைக்கு 5 வக்து தொழுகையில 2 தொழுகைக்கு மட்டும் என்ன செய்வாங்க, அது கூட அவனுக்கு ஓத தெரியாது, சொல்லணும் இலாஹி இலாஹனா சுப்ஹானல்லாஹ், அப்ப அவர் சுப்ஹானல்லாஹ்னு சொல்வாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி தாயிமன் காயிமன் அவன் உண்டாக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, என்னமோ ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் அக்பர் பாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் பாரு. சரி, இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது. எது உள்ளது இல்ல, இந்த இலாஹி இலாஹனாண்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 ஓது, அல்ஹம்துலில்லாஹ் 33 ஓது, அல்லாஹ் அக்பர் 34 ஓது, இல்லனா அல்லாஹ் அக்பர் 33 ஓது, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ஓது. இதெல்லாம் இருக்கிறது, மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனால் அது 5 வேளைக்கும் இருக்குது. அந்த துவா எப்ப இருக்குது, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகு இருக்கிறது சுப்ஹானல்லாஹ் சொல்வது. இவர் நினைச்சா 2 வேளைக்கு சொல்வாரு, 3 வேளைக்கு சொல்ல மாட்டார். உங்க ஊர்ல எப்படி 5 வேளைக்கு சொல்லுவாங்களா? 2 வேளை. என்ன வேளை? ஃபஜ்ர் அஸர். ஃபஜ்ர்ல சொல்றாரு, அஸர்ல சொல்றாரு. அப்ப லொஹர்ல சொல்லணும், அது ஏன் சொல்லல? நீ ஏன் சொல்ல டைம் தரல? சொல்லணும்னு ஏன் சொல்லி தரல எங்களுக்கு? 5 வேளை தொழுகைக்கு பின்னாடியும் 33 சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், 33 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அப்ப நீங்க நினைச்சா 2 இடத்துல சொல்லி அதை ஸ்டார்ட் பண்றது. எவனா கேட்டானா அதான் சுபுலுக்கு எடுத்துட்டல. இன்னொரு 5 நிமிஷத்தை கூட செலவழிக்க கூடாதுங்கிறதுக்காக வெட்டி முடிச்சிட்டாங்கல்லங்க. இந்த சம்பளத்துக்கு அது பத்தாதா? அதுக்காக என்ன பண்றது, இபாதத்தோடு விளையாடுவது. 5 வேளை தொழுகைக்கு பின்னாடியும் செய்ய வேண்டிய இந்த திக்ரை ஒழுங்கா செய்ய வச்சீங்களா? தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் ஃபஜ்ருக்கு அஸ்ருக்கு தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். சரியான சுன்னத்துகளை கூட குறைச்சு சொல்லிக் கொடுக்குறீங்க. ஒரு வியாபாரி எப்படி குறைக்குவானோ, 10 ரூபா 5 ரூபா போடுங்க, இல்ல 5 ரூபா தாங்க, இல்ல 9 ரூபா தாங்க, இப்படி குறைப்பாக்கி வரீங்க. அந்த மாதிரி இப்ப வியாபாரம் போச்சு. தொழுகைங்கிறது இபாதத்துகள் எல்லாம் அந்த மாதிரி போச்சு. அதுவும் நம்ம கடற்கரை ஓரத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு செய்யற ஒரு ஆக்ஷன் இருக்கு பாருங்க, பார்த்துருக்கிறீங்களா? எங்க ஊர்ல எல்லாம் உண்டு, கோட்டப்புறத்தில் உண்டா? எப்படி தலையாற்ற வெட்டுறது இருக்கா? என்ன செய்வாங்க தெரியுமா? எங்க ஊர்ல எல்லாம் இதே அசரத்தை சொல்லி தந்தது. எங்க ஊர்ல அசரத்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது இப்படி தலையை வெட்டி அந்த கழுத்தை விட்டு வெட்டணுமா, இல்லல்லான்னு இப்படி அடிக்கணுமா, இப்படி ரவுண்ட் அடிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது?
அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு கொண்டு வந்து இந்த இடத்துல கல்பு இருக்குதான், இல்லல்லான்னு அடிக்கணுமா, இல்லல்லா தப்புன்னு இப்படி உட்கார்ந்து நாங்க ஆட்டிக்கிட்டு இருப்போம். தொண்டில போய் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல இப்படிதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க. மத்த ஊர்ல இருக்க என்ன தெரியல, எங்க ஊர் தொண்டில போய் பாத்தீங்கன்னா இந்த தொழுகைக்கு பிறகு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் இப்படி சொல்லுவாங்க, தலையை திருவிட்டு இருப்பான், எல்லாரும் திருவிட்டு அப்படி நெஞ்சில் அடிப்பான். என்னடான்னு கேட்டா அங்கனுக்குள்ள கல்பு இருக்குது. சரி இப்படின்னு உனக்கு சொல்லி தந்தவன் யார்? அல்லாவா? அல்லாஹ்வுடைய ரசூலா? இது ஏன் இந்த கூத்தலாம் பண்றீங்க? இல்ல அதெல்லாம் அவன் என்னன்னு நினைக்கிறான் அதெல்லாம் சொல்லி கொடுத்து போயிட்டான். விஷயம் என்னன்னு கேட்டா அவனுக்கு தனக்கு ஒரு பேர் வரணுங்கிறதுக்காக வேண்டி வாயில வந்ததெல்லாம் மார்க்கம் என்று சொல்லி கொடுத்த காரணத்தினால் இப்படியான கூத்துக்கள் நடப்பதை பார்க்கிறோம். அதுக்கடுத்து என்ன சொல்லி கூட்டுதுவா. தொழுகையில ஒரு மனிதன் வந்து தொழுகிறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. நீங்கள் அல்லாஹ்ட்ட உதவி தேடுவதாக இருந்தால் ஒன்னு பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், இரண்டாவது தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். நமக்கு 1000 தேவைகள் இருக்குல்ல, 1000 பிரச்சனைகள் இருக்குல்ல, 1000 கவலைகள் இருக்குதுல்ல, இதையெல்லாம் எப்படி அல்லாஹ்ட்ட கேட்கணுமா? தொழுகையின் மூலமாகத்தான் கேட்கணுமா, சும்மா யா அல்லாஹ்னு கேட்டக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதா ஹஸபஹு அம்ருன் பாதர இல ஸலாம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பிரச்சனை ஏதாவது வந்து விட்டால் உடனே தொழுகைக்கு விரைந்து விடுவார்கள். தொழுதுபிட்டு கேட்கணும்ங்கறதுக்காக வேண்டி சும்மா யா அல்லாஹ்ன்ற கூடாது. எந்த ஒரு கோரிக்கை கேட்பதாக இருந்தாலும் அதை ஒரு கடமையான தொழுகையை தொழுது விட்டு அல்லது ஏதாச்சும் ஒரு தொழுகையை நபிலான தொழுகையை தொழுது விட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அப்ப இந்த தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு முன்னால் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். தொழுகையை வீணாக்கிட கூடாது. தொழுது விட்டு கேட்பதை அல்லாஹ் தருவான். குர்ஆன்ல அல்லாஹ் கட்டளை இடுகிறான், வஸ்தஈனு உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா சபர் மூலமாகவும் பொறுமை மூலமாகவும் தொழுகை மூலமாகவும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப தொழுது முடிச்ச உடனே அல்லாஹ்ட்ட உதவி தேடக்கூடிய நேரம் அது. தொழுது முடிச்ச உடனே என்ன செய்ய வேண்டியிருக்கு? உதவி தேடணும் அர்த்தம். டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுலாபுதீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடி எடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 240 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. ஒருத்தனுக்கு புள்ள தேவைப்படும், அந்த உதவி அல்லாட்ட தேடுவான். ஒருத்தனுக்கு காசு தேவைப்படும், அதை அல்லாட்ட கேட்பான். ஒருத்தனுக்கு நோய் இருக்கும், அதை தீர்க்கணும் அல்லாட்ட கேட்பான். ஒருத்தனுக்கு விசா தேவைப்படும், அதுக்காக வேண்டி அல்லாட்ட கேட்பான். ஒருத்தன் ஜெயிலுக்கு போய் இருப்பான், அவனை ரிலீஸ் ஆக்குறதுக்காக வேண்டி அல்லாட்ட கேட்பான். இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள், தேவைகள் இருக்கிறது. இது அல்லாட்ட கேட்கறதுக்கு ஒரு இடம் எது? கடமையான தொழுகை. இந்த கடமையான தொழுகைக்கு பிறகு என்ன செய்யணும்னு கேட்டா, உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதையெல்லாம் அல்லாட்ட கேட்கணும். அப்படி அஜர்த்து உங்களுக்கு சொல்லி தரணும். அஜர்த்து சொல்லி தந்தாங்களா? என்ன சொல்லி தராங்க உங்களுக்கு அஜர்த்துமார்கள்லாம்? சலாம் கொடுத்த உடனே நாங்க துவா செய்வோம், நீங்க ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லி தந்த பாடமெல்லாம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுத்துருவார்லங்க, அப்புறம் என்ன செய்வார் அஜர்த்து? அப்பனா ஆமீன் ஆமீன் ஆமீன், இதான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு எதாவது கற்றுத்தரல. உங்கள் தேவையை உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் கேட்பது எப்படி, அதை அவர் சொல்லித் தரல. என்ன சொல்லித் தர்றாரு? உனக்கு கேட்க தெரியாது, நீ பேசாம ஆமான்னு சொல்லிக்கிட்டு நான் தான் கேட்குவேன், நான் உனக்கு தேவையானதுன்னு எனக்கு தெரியும், நான் கேட்பேன், நீ ஆமான்னு சொல்லு. அது ஆமீன்கிறது. ஆமா ஆமா போடுற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி கற்று தந்திருக்கிறார். நாம கேட்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலத்தில்
தொழுது இருக்கிறாங்கல்ல. 23 ஒரு 13 விட்டுருங்க, மக்காவில் உள்ளத அது ஒளிஞ்சி மறைஞ்சி தனியா பல மாதிரி தொழுது இருப்பாங்க. மதீனாவில் உள்ள 10 வருஷமும் ஜமாத்தான தொழுதாங்க, ஜமாத்த தொழுதாங்க. அப்ப ஜமாத்த தொழுத எத்தனை வக்து தொழுக வருது? ஒரு நாளைக்கு 5, மாசத்துக்கு 150, வருஷத்துக்கு 1800, 10 வருஷத்துக்கு 18,000. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு 18,000 வக்துகள் தொழுதிருக்கிறார்கள், தொழ வைத்திருக்கிறார்கள். அந்த தொழுகையில ஒரே ஒரு தொழுகையிலேயாவது நான் துஆ செய்வேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் அப்படி சொன்னாங்களா? அல்லது இப்படி ரசூலுல்லாஹ் துஆ செய்வார்கள், நாங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுவோம் அப்படின்னு இருக்குதா? 18,000 தொழுகையில ஒரு தொழுகையில கூட இப்படி ரசூலுல்லாஹ் செய்யலையே, செஞ்சதுக்கு ஆதாரம் இல்லையே. நீ அப்படி உண்டாக்கி வச்சுக்கிற? சலாம் கொடுத்தவன மக்களுக்கு என்ன சொல்லணும்? மக்களே தொழுகை முடிந்து விட்டது, நீங்கள் இறைவனை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லிக் கொள்ளுங்கள், அப்புறம் உங்க தேவைகளை கேட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றவர் தான் அஜர்த்தா இருப்பார். சரியான மார்க்க அறிஞரா இருந்தா என்ன செய்யணும்? சலாம் கொடுக்க வேண்டும். சலாம் கொடுத்து விட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்கள். இப்படி சொன்ன அஜர்த்து உண்டா? என்ன சொல்றாரு அவர்? பாட்டு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? யா அல்லாஹ் எனக்கு நல்ல வருமானத்தை தாண்டு கேட்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு வியாபாரி வருமானத்தை தாண்டு கேட்டா அதுக்கு அர்த்தம் வேற. அஜர்த்து வருமானத்தை தாண்டா என்ன அர்த்தம்? நிறைய பேர் அடிக்கடி மண்டையை போடணும், அதனால வருமானம் வருது. என்னங்க அஜர்த்துக்கு வருமானம் எதுங்க? அஜர்த்து கேட்கிறாரு, யா அல்லாஹ் எனக்கு நிறைய வருமானத்தை உண்டாக்கி கொடு. அப்ப அஜர்த்துக்கு எப்படி வருமானம் வரும்? அடிக்கடி மண்டையை ஆக போடணும், அப்பதான் நீங்க பாத்தியாவை கூப்பிடுவீங்க, 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா அதெல்லாம் வண்டி ஓடுது. அப்ப அஜர்த்து கேட்கிறாரு, யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப வருமானத்தை தாண்டு. நீ என்ன செய்யற? ஆமீன்ங்கிற ஒரே நீ உன்னை மண்டையை போட்டுற. தேவையா இது? அவர் கேட்கிற உனக்கு சுட்டாகுமா? ஒரு அவர் அவருடைய வருமானத்துக்குள்ள அவர் கேட்பாரு. அப்ப நீ என்ன பண்ணு? உனக்கு உள்ள நீ கேட்கணுமா இல்லையா? அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைகள் தனித்தனியானது. எனக்கு எது தேவையோ அதுதான் அஜர்த்து தேவை என்று சொல்ல முடியாது. அஜர்த்துக்கு தேவையா உள்ளது எனக்கு தேவை என்று சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைகள் தனித்தனியா இருக்கிறது. இப்படி கூட நடக்குங்க. சில அஜர்த்துகளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? ஒரு ஆம்பளை பிள்ளையா கொடுத்துருவான். 10 ஆம்பளை பிள்ளை இருக்கு அஜர்த்துக்கு. அவர் ஆசைப்படுவாரு, 10 ஆம்பளை பிள்ளை இருக்க ஒரு பொம்பளை பிள்ளை தான் நல்லா இருக்குமே. அவர் கேட்டுவார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை தாண்டு. இங்க 9 பத்து வச்சுக்கிறான் பொம்பளை பிள்ளை, அவன் ஆமீன்மா. அரே அஜர்த்து 10 ஆம்பளை பிள்ளை வச்சிருக்காரு, அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும், அவர் ஆமீன் சொல்லுவாரு. நீ என்ன பண்ற? ஏற்கனவே 9 பொம்பளை பிள்ளை, நீ ஆமீன்டினா இன்னொரு பொம்பளை பிள்ளையா? இது பொருந்துமான்னு கேட்கிறேன். அப்ப துவாக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய தேவைகளும் தனித்தனியானவை. நம்ம தேவைகளை நம்ம கேட்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, நீ அல்லாஹ் துவாண்ட பிரார்த்தனை. பிரார்த்தனை எங்க இருந்து வரணும்? உள்ளத்திலிருந்து வரணும். உள்ளத்துல எப்பங்க வரும்? புரிஞ்சாதான் வரும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் அது உள்ளத்திலிருந்து வரும். புரியலன்னு வைங்க, அதை போய் சுபுகளை நீங்க பார்க்கலாம். புரியாட்டி எப்படி வரும்? சுபு தொலைக்கு போய் நின்று அஜர்த்து துவா வந்து இப்படி கவனிச்சுட்டே இருங்க. அஜர்த்து துவா வந்து வரல, பின்னாடி ஆமீன் சொல்லுவாங்களா, அது கவனிக்க கொஞ்சம் நேரத்துக்கு. என்ன நடக்கு? இந்த தூண்ல 4 பேர் சாஞ்சிருப்பாரு, அவன் ஓதிட்டு பாரா ஆமீன். என்ன ஆமீன்? பள்ளிவாசல் நடக்க முடியுது, ஏன் இப்படி செய்யற? அடே நீ யார்கிட்ட கேட்கிற? விளையாட்டு பண்றியா நீ? உன் படைச்ச இறைவன்ட்ட கேட்கலையா? அவன் பார்த்துக்கிட்டு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கலையா? அவனுடைய வல்லமை நீ உணர்ந்திருக்கிறியா? அவன்கிட்ட போய் கேட்கிற முறை இதானா? இதான் முறையா? அப்ப நம்ம அல்லாஹ்வின் நாடி நிக்கிறோம். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கிறோம். அப்படிங்கிற உணர்வு இருந்தா உனக்கு ஒரு தூக்கம் வருமா? உனக்கு தூக்கம் வருகிறது. ஏன்? இது இஸ்லாம் சொன்ன முறையே இல்லை. தொழுது முடிச்ச பிறகு உட்கார்ந்து கண்ணீர் சிந்த சிந்த அல்லாஹ்ட்ட கேளு. உன் பாஷையில கேளு. அல்லாஹ்வுக்கு எல்லா பாஷையும் தெரியும். உனக்கு அரபி தெரியாமல் இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு அனைத்து பாஷையும் தெரியும். அப்ப இந்த மாதிரி துவா கேட்பதை கற்று தந்து இருந்தால் இந்த கோட்டப்பட்டினம் தர்காக்கெல்லாம் வேலையே இருந்திருக்காது. ஏன் தர்கா உண்டானுச்சு நினைக்கிறீங்க? இந்த முஸ்லிம் உம்மத்துல தர்கா உண்டானது காரணமே அல்லாஹ்விடத்தில் உனக்கு கேட்க தெரியான்னு சொல்லிவிட்டாங்க. அதான் காரணம். உனக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்க தெரியும், நான் தான் கேட்பேன். ஓஹோ, அல்லாஹ்விடத்தில் நேர கேட்க முடியாத, அவுலியாட்ட போய் கேட்டுருவோம். அவர் நேர கேட்கலாம்ல, அவுலியாட்ட போய் நேர கேட்கலாம். அல்லாஹ்ட்ட உனக்கு கேட்க தெரியாது, உனக்கு நான் தான் கேட்பேன். இப்படியே டெய்லி சொல்லி சொல்லி தந்து
நம்ம மனசுல என்ன பதிஞ்சு போச்சுன்னு சொன்னா அல்லாஹ்விடத்தில் நாம் எதையும் கேட்க முடியாது, அவுலியாட்ட தான் கேட்க இயலும். இதுதான் காரணம். அப்ப இந்த மாதிரியான ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகள் நம்முடைய தொழுகை என்ற பெயரால் புறக்கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். நோன்பு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நோன்புல இந்த மார்க்க அறிஞர்கள் உங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஷாபான் மாசம் வந்துருச்சா, ஷாபான்டா எது, ரமலானுக்கு முந்தின மாசம், ரமலானுக்கு முந்தி வரக்கூடிய ஷாபான் மாசத்துல பிறை 15 வந்தா உங்களை நோன்பு வைக்க சொல்லுவாங்க. அந்த நோம்புக்கு பேர் என்ன? பராத்து நோம்பா? பராத்து நோம்பு. நம்ம பகுதியில் விராத்துமாங்க எங்க ஊர்ல எல்லாம். அந்த பராத்து நோம்பு என்ன செய்வாங்க, பிறை 15 அன்னைக்கு பராத்து நோம்பு வைங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி ரஜப மாசம் பிறை 27 வந்துச்சுன்னு சொன்னா நீங்க மேராஜ் நோம்பு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? மார்க்க அறிஞர்கள். அதுக்கு லைட்லாம் அலங்காரம்லாம் பண்ணி பள்ளிவாசல் விடிய விடிய பயான்லாம் போட்டு சில ஊர்களில் அன்னைக்கு சோறுலாம் ஆக்கி பள்ளிவாசல்லையே அங்கே சகர் வைக்கலாம் நடக்கும். சகருக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி என்னமோ மார்க்கத்தில் பயங்கரமான ஒரு வேலையை செய்யற மாதிரியும் நன்மை அள்ளி கட்ட போறோங்கிற மாதிரியும் ஒரு செட்டப்ல நடந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம கேட்கிறோம், நோன்பு இருக்கிறது, மார்க்கத்தில் நோன்பு இருக்கிறது, கடமையான நோன்புகள் இருக்கின்றன, சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன. அந்த சுன்னத்தான எத்தனை நோன்புகள் இவருக்கு தெரியறதே இல்லை. ரமலான் மாசத்துல கடமையான நோன்பு இருக்கு, இது தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அது போக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது சுன்னத்துங்க, திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறது சுன்னத்து. இது எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க? ஒவ்வொரு மாசமும் பிறை 13, 14, 15 நோன்பு வைக்கிற சுன்னத்து. இது எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க? முஹர்ரம் மாசத்துல பிறை 9, 10 நோன்பு வைக்கிற சுன்னத்து. அது எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க? இப்படி சுன்னத்தான விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறல. எதை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? பராத் நோன்பு, பராத் சபை பராத் இரவு, அன்னைக்கு விசேஷமான ராத்திரி, அன்னைக்கு நோன்பு வைக்கணும். இதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சபே பராத்து பராத்து இரவுன்னு சொல்லி ஒரு இரவாச்சு மார்க்கத்தில் இருக்குதா? நீ பராத்து இரவுன்னு ஒரு வார்த்தை எடுத்துக்காட்டு, நீ என்ன சொல்ற நான் கேட்கிறேன். பராத்து இரவுங்க சிறப்பெல்லாம் வேணாம், பராத்து இரவு என்ற ஒரு சொல்லை குர்ஆனிலிருந்து நீ காட்டினால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்து காட்டினால் நீ என்ன சொல்ற நான் கேட்கிறேன். காட்ட இயலுமா? பராத்து இரவுன்னு ஒரு இரவு கிடையாதுங்க. இவங்க வருமானத்தை உண்டாக்குறதுக்காக விசேஷ நாட்கள் அதிகமா இருந்தா அதிகமான வருமானம் வரும். அதுக்காக இந்த பராத்து ராவுன்னு ஒன்று உண்டாக்கி கொண்டு அன்னைக்கு நோன்பு வைக்க சொல்லி 3 யாசின் ஓதணுமா, அதுல 3 கோரிக்கைக்கு துவா செய்யணுமா, வீடு விடா போய் கூட்டிட்டு போய் அஜரத்து யாசின் ஓத வைக்கிறதுக்காக வேண்டி கண்டுபிடிச்ச ஒரு ஃபார்முலா அது. அதுக்கு மார்க்கத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இதுல நீங்க நபி வழியை புறக்கணிக்கிறீங்களா இல்லையா? இல்லாத நோன்புகளை எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறீங்க, இருக்கிற நோன்புகளை எல்லாம் குழி தோண்டி போச்சு வச்சுக்கிறீங்க. மேராஜ் நோம்புங்கிறீங்களே, ரஜப் 27 மேராஜ் மார்க்கத்தில் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூத உடலோடு அல்லாஹ் என்ன செஞ்சான்? விண்ணுலகத்துக்கு எடுத்து சென்று அங்குள்ள அத்தாட்சிகளை காட்டிவிட்டு ஒரு இரவுல கொண்டு வந்து விட்டுட்டான். இது நம்ம நம்பணும். இது ஈமானுடைய ஒரு முக்கியமான அம்சம். அது என்னைக்கு நடந்துச்சு? ரஜப் 27 எடுத்து காட்ட இயலுமா? ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஏதாவது இருக்குது? அதுக்கு மேராஜ் நடந்ததற்கு ஆதாரம் இருக்கே தவிர அந்த டேட் என்னங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அப்ப என்ன விளங்குது? அந்த டேட் எதுன்னு தெரியலன்னு சொன்னா அன்னைக்கு நோன்பு ஒண்ணும் கிடையாது, அன்னைக்கு விசேஷம் ஒண்ணும் கிடையாது. விசேஷத்தை உண்டாக்கி இருந்தால் அந்த டேட் ரெக்கார்டா இருக்கும். அப்ப மேராஜ் நோன்புன்னு சொல்லி நோன்புல நடக்கிற கூத்துக்களை, இல்லாத நோன்புகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். தொழுகை எடுத்துக்கொண்டாலும் விதத்துகள், நோன்பை எடுத்துக்கொண்டாலும் விதத்துகள், விக்ரு தஸ்பீகளை நம்ம பகுதி எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்ம ராத்திபுன்னு உண்டாக்கி வச்சுக்கிறாங்க. இந்த கடலோர பகுதிகளில் போனீங்கன்னு சொன்னா ராத்திபுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பாடெல்லாம் படிச்சு பள்ளிவாசல் உட்கார்ந்துக்கிட்டு திக்ரு போடுவாங்க. என்ன திக்ரு? திக்ரு கேளுங்க. ஹூ ஹூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க உண்டா ஹூ ஹூலாரா? இங்க இருக்குல்ல. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வை கோபப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு வார்த்தை தேவையில்லைங்க. பள்ளிவாசல் உட்கார்ந்து என்ன பண்றான்? அல்லாஹ்வை திக்ர் செய்யறானா? என்னடா திக்ர்னு கேட்டா ஹூ 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 ஹூங்கறாங்க. அது சொல்லும் போதே சில பேர் சிரிப்பான், வாயில வராது. சின்ன பசங்க எல்லாம் வேடிக்கையா இருக்குன்னு வைங்களேன். இந்த ஹூண்ட அர்த்தம் என்ன தெரியுமா? ஹூண்ட அவன் அர்த்தம், ஹூண்ட அவன் அவன் அர்த்தம். அவன் அவங்கிற ஒரு திக்ரா. ஒரு ஆளை புகழ்றதா இருந்தா ரஹ்மான் சொல்லு, அளவற்ற அருளாளன் சொல்லு, நிகரற்ற அன்புடையவன் சொல்லு, ரஸாக் ரிஸ்க் தர்றவன் சொல்லு, வஹாபு வாரி வரங்கிற வல்லல்னு சொல்லு, மன்னி பாவத்தை மன்னிக்கிறவன் சொல்லு. இப்படி எவ்வளவோ பேர்கள் இருக்கிறது. அதை விட்டுவிட்டு
அவன் 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 திக்கிறா. உங்களுக்கு மூளை அல்லாஹ் தந்திருக்கானா? அல்லாஹ்வுடைய பேர்ல இப்படி விளையாடுவீங்களா? பள்ளிவாசல்ல உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? குலிதுல்லாஹ், அல்லாஹ் என்று கூப்பிடு. அபிதுர் ரஹ்மான், இல்லாட்டி ரஹ்மான் கூப்பிடு. ஐயம்மா தது, நீ எப்படி கூப்பிட விரும்பினாலும் ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, எனக்கு அழகான பேர் இருக்குடா, பேர்கள் இருக்குடா, அதை சொல்லி கூப்பிடுறாங்க. அல்லாஹ் உன்னை அல்லாண்டு கூப்பிடு, இல்ல ரஹ்மான் கூப்பிடு. பத்தலையா இன்னும் நிறைய பேர் வச்சுக்கணும், அதை வச்சு கூப்பிடுங்கிறான் அல்லாஹ். அப்ப அதுல என்ன வழங்குது? அல்லாஹ்வை கூப்பிடுறதா இருந்தா அவனுடைய திருநாமங்களை சொல்லி கூப்பிடு. ரஹ்மான் சொல்லு, ஜப்பார்னு சொல்லு, வஹாப்னு சொல்லு, ராசிக்னு சொல்லு, கதீர்னு சொல்லு, சமீர்னு சொல்லு, பசீர்னு சொல்லு. இப்படி அல்லாஹ்வுக்கு ஏராளமான பேர்கள் இருக்குது. அதை சொல்றதை விட்டுவிட்டு என்ன பண்றான்? ஹூங்கிறான். இது ஒரு தரீக்காவா, இது ஒரு திக்கிறான். இதை சொன்னா அல்லாஹ்ட்ட பெரிய நன்மை கிடைக்கும் நினைக்கிறான். நன்மையா கிடைக்கும் என்ற அவன் ஒரு என்னை புகழ்றதாடா, அவன் இப்ளீஸ் கூட சொல்லலாமாடா? ரஹ்மான் அப்படி சொல்ல இயலாது. அவன்ங்கிற வார்த்தை யாருக்கு வேணாலும் சொல்லலாம்ல? இப்ளீஸுக்கு சொல்லலாம், கெட்டவனுக்கு சொல்லலாம், யாருக்கு வேணாலும் சொல்லலாமே. அவன் இது ஒரு திக்ராட கேட்க மாட்டான்ல, இது ஒரு திக்ரு. அதே மாதிரி பள்ளிவாசல் எதுக்கு சொல்றேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறைகளுக்கெல்லாம் எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்ல. அங்க உட்கார்ந்துகிட்டு அரபி தமிழுங்கிறது ஒரு பாட்டெல்லாம் படிப்பாங்க. என்னை யாழும் வல்லான ஏகாந்த நாதா, தன்னை அறியும் தவத்தை தந்தால் ஹுவாயினி. தன்னை அறிகிற தவமா? அது என்ன தன்னை அறிகிறது? இன்னத்தை போட்டு தன்னை அறிய போற? நீ ஒரு மனுஷன் அறிஞ்சா அவ்வளவு தன்னை அறிகிறது. அப்ப தன்னை அறிகிற தவத்தை தரணுமா? எந்த நீருளை அகற்றி என்னமோ உன்னில் சுகூதை என்னமோ சொல்லுவாங்க. புரிஞ்சு புரியாம இருக்குமா? புரிஞ்சு புரியாம இருந்தோம்னு பெரிய விஷயம் நினைச்சுக்கிறாங்க. ரெண்டு வார்த்தை புரிஞ்சு, ரெண்டு வார்த்தை புரியாம இப்படி ஏதாவது போட்ட உடனே பயங்கரமான விஷயம் போல இருக்கு. மழைக்கு கூட இப்படிதான் பாட்டு படிப்பாங்க. மழைக்காலம் பஞ்சம் வந்துருச்சுன்னா யா ரப்பனா யா ரப்பனா யான்னு ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டு வெள்ளம் பச்சிரு மழையை அசுக்கிப்புமாங்க. வெள்ளம்ங்கிறது தமிழ் வார்த்தை, பச்சிருங்கிறது அரபி வார்த்தை, மழையைங்கிறது தமிழ் வார்த்தை, அஸ்கிப்புங்கிறது அரபி வார்த்தை. இது அரபி ஒண்ணு தமிழ். மழையைன்னு விளங்கினா அஸ்கிப்புக்கு அர்த்தம் தெரியாது, வெள்ளத்துக்கு அர்த்தம் பச்சிருக்கு தெரியாது. என்ன செய்வான்? வெள்ளம் பச்சிரு மழையை அசுக்கிப்பு ரப்பி எங்களில் ஆகனா. இதை படிச்சவன கொட்டுமா மழை? அட பைத்தியக்காரங்களா, மார்க்கத்தில் விளையாடுற ஒரு அளவு இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனை தடவை பஞ்சங்கள் வந்திருக்கிறது. அதுக்கு என்ன சொல்லி தந்தார்கள்? மழைக்கு ஒரு தொழுகையை சொல்லி தந்தார்கள். மழைக்கு என்ற பிரத்யேகமாக ஒரு தொழுகை இருக்கிறது. காலையில எல்லாத்தையும் அழைத்து கொண்டு போவார்கள். போய் என்ன செய்வாங்க? அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க, குத்வா ஓதுவாங்க. அதுக்குன்னு சில துவாக்கள் இருக்கிறது. துவா ஓதுறது கூட இப்படி ஓதாம இப்படி ஓதுவாங்க. இப்படிலாம் இருக்கு முறை, எல்லாம் தலையில பிறண்டு போச்சு இல்லையா? இப்படிதான் துவா ஓதுவோம், இப்படி கையை வைத்து துவா ஓதுவோம். அதெல்லாம் சில மெத்தட்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் மலை தொழுகை என்ற சொல்ல கற்றுத் தந்தார்களே, அதை சொல்லி தராம மலை பைத்துன்னு ஒரு பாட்டு, காத்தி புத்து ஜலாலியான்னு பாட்டு, இல்லல்லா இல்லல்லான்னு திக்ரு என்ன பண்றாங்க? நம்ம ஏதாவது சொல்லணுமா இல்லையா? பள்ளிவாசல் உட்கார்ந்துக்கிட்டு இல்லல்லா இல்லல்லா இல்ல, அதுவும் அந்த தொண்டையில இருந்து கத்துவாங்க இல்லல்லான்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? இல்லல்லான்னு என்னடா அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வை தவிர என்ன? இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா? அரே அல்லாஹ்வை தவிர லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம் இருக்குங்க. அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லைன்னு அர்த்தம். இந்த லா இலாஹவை தூக்கி விட்டோம்னு சொன்னா இல்லல்லா அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வை தவிர என்ன அர்த்தம்? ராவுத்தரப்பா இருக்காங்க, அல்லாஹ்வை தவிர பாசிபுட் நைனாமுது இருக்கிறாங்க, அப்படி அர்த்தமா? அல்லாஹ்வை தவிரன்னு முடி என்ன? அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வை தவிர என்ன அர்த்தம்? அர்த்தத்தை முடிக்கணுமா இல்லையாங்க? ரஹ்மான் அளவற்ற அருளான அர்த்தம் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு முடியுது. இவன் என்ன பண்றான்? அந்த திக்ர்ல கூட பாதியை கட் பண்ணி இல்லல்லா இல்லல்லா இல்லல்லான்னு ஒரு திக்ர் பண்றான். இப்படி திக்ரை எடுத்துக்கிட்டாலும் பைத்தியக்காரத்தனமா இருக்குது. தஸ்பீஹ் எடுத்துக்கொண்டாலும் அப்படிதான் இருக்கிறது. தொழுகையில எடுத்துக்கொண்டாலும் அந்த மாதிரி நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். நோன்பு எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யறான்? அந்த மாதிரி இல்லாத பொருளாத நோம்புன்னு சொல்லி நோம்புக்குள்ள சரத்துக்களை பாருங்களேன். நோம்பு வச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள குளத்துல குளிக்க போவோம், இப்படிதான் குளிப்போம். இப்படி இப்படி இந்த ரெண்டு கை இதெல்லாம் அடைச்சிக்கிறேன்னு மூக்கை இப்படி பொத்திக்கிறது. ஆனா காதுக்குள்ள தண்ணி போக கூடாதான். மூக்கு என்னென்னமோ பயங்கரமான சரத்து. திங்க கூடாது குடிக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்றாங்க. காது தண்ணி கூட உனக்கு என்ன, மூக்குல கூட உனக்கு என்னங்கிற இப்படி என்னமோ பேணுதல்ங்கிற பேர்ல என்னென்னமோ சொல்லி சுப்ஹானல்லாஹ் நிறைய இருக்கு, அடிக்க கொண்டே போகலாம். இப்ப அடிப்படையான விஷயம் என்னங்கிறதுக்கு வந்துருவோம். நாம் மறுமையில் வெற்றி பெறுவதாக இருந்தால் இந்த மாதிரி அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாம நம்மளோலாம் அஜர்த்துமாரோலாம் உண்டாக்கினாங்க பாருங்க, இதுகளை தூக்கி எரிஞ்சு ஆகணும். எரியலடா என்ன ஆகும்? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு கடும் எச்சரிக்கை வைக்கணும். அது உலமாக்களுக்கும் அந்த எச்சரிக்கை இருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் அந்த எச்சரிக்கை இருக்கிறது. என்ன எச்சரிக்கை? யௌம துகல்லபு உஜூஹுஹும் பின்னார்,
நரகத்தில் சிலருடைய முகங்களை போட்டு வறுத்தெடுக்கப்படும் நாளிலே அவங்க சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்களாம்? யாழைத்தனா அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, கேட்டிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய ரசூலு கட்டுப்பட்டு இருக்கலாமே, தப்பு பண்ணிட்டோமே. விளங்குதா உங்களுக்கு? நரகத்துல போனவனே சும்மா போக மாட்டான். யார நரகத்துக்கு அனுப்புனாலும் அல்லாஹ் சார்ஜ் ஷீட்டை கொடுத்து அனுப்புவான். கையில புஸ்தகத்தை கொடுத்து இக்கிற கிதாபக்க படிடா உன் புஸ்தகத்தை, கபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, உன் கணக்கு நீனே பாத்துக்க அப்படின்னு புஸ்தகத்துக்கு போடுவான். அவனுக்கு தெரிஞ்சு வேற நம்ம என்ன எதுல மார்க் கம்மியா வாங்கியிருக்கிறோம், எதுக்காக வேண்டிய நரகத்துக்கு வந்தோண்டு அதுல எல்லாம் குறிப்பிட்டிருக்கு. என்ன குறிப்பிட்டிருக்கு? நீ அல்லாஹ் சொன்னதை கேட்கல, ரசூல் சொன்னதை கேட்கல, அதுக்கு தான் நீ நரகத்துக்கு வர்ற, நாங்க எழுதப்பட்டிருக்கோம். அதை வச்சுட்டு அவன் சொல்றான், நரகத்துல தூக்கி போட்டவனே தப்பு பண்ணிட்டனே, அல்லாஹ் சொல்ல கேளுன்னு சொன்னாங்களே கேட்காம போயிட்டனே, ரசூல்லா சொல்ல கேட்க சொன்னாங்களே கேட்காம போயிட்டனே, வேற என்ன பண்ணன? இன்னா தானா சாதத்தனா குபரானா, எங்கள் தலைவர்களை கட்டுப்பட்டோமே, எங்களுடைய பெரியார்களை கட்டுப்பட்டோமே, அலல் உன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டாங்களே, அஜத்துமார்கள் சொன்னதை கேட்டோமே, மௌலானாக்கள் சொன்னதை கேட்டோமே, பெரியார்கள் சொன்னதை கேட்டோமே, எல்லாம் சேர்ந்து எங்களை கெடுத்து விட்டாங்களே. அங்க போய் புலம்புவோமா? அது மாத்திரம் புலங்க மாட்டோம். ரப்பனா ஆத்திஹிம் ரேபைனி மினல்லதா, யா அல்லாஹ் எங்களுக்கு வேதனை செஞ்சாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு டபுள கொடு. யாருக்கு? அஜத்துமார்களுக்கு. நம்ம கேட்போமா மறுமையில? அஜத்துமார்களுக்கு டபுள கூட அல்ல, வல்லானுஹும் லஅனன் கபீரா, பெருசா அவங்கள சபிச்சிரல்லான்னு கேட்போமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படி கேட்காமல் தப்பிப்பதாக இருந்தால், மார்க்கம் என்று யார் சொன்னாலும், எவ்வளவு பெரிய மகான் சொன்னாலும், எத்தனை ஆண்டுகள் இந்த சமுதாயத்தில் ஊடுருவிட்ட ஒரு பழக்கமா இருந்தாலும், நீங்கள் என்ன கேட்கணும்னா, இது குர்ஆனில் இருக்கிறதா, இதை நபிகள் நாயகம் சொன்னார்களா, இதைத்தான் கேட்கணும். நீங்க அவர் சொன்னாரு பல்லாக்கோலியா, எங்க ஊர்ல பல்லாக்கோலியான்னு ஒருத்தர் வருவான். இந்த பல்லாக்கோலியா எப்படி சொல்றாங்க? எங்க ஊர்ல பல்லாக்கோலியான்னு ஒரு அவலியா இருந்தாராம். அவர் பல்லாக்குல தான் வருவாராம். பல்லாக்குல வர்றதே தப்பு, மனுஷன் சுத்திக்கு சுமக்க கூட நடந்தா வரனவர். பல்லாக்கோலியா என்ன செஞ்சாலும் மலுங்கு சாய தர்காவுல மூணுது ஓதி இருந்தாங்களாம். எப்ப? அசருக்கு பிறகு மூணுது ஓத ஆரம்பிச்சாகலாம், இஷா வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்துச்சான். பக்கத்துல மேலப்பள்ளி அசருக்கு, அசருக்கு வரல பல்லாக்கோலியா, மகரிப்புக்கும் வரல, இஷாவுக்கு வரல, மூணுது ஓதிட்டு இருக்கிறாராம். இப்படி எல்லாம் ஒரு பயங்கரமா கதை சொல்லி இப்படிலாம் இருந்தா இது அவுலியாவா எப்படி இருந்தா? அடே பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கு, வர சிறுக்கான பாட்டை படிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா அது அவுலியாவாது? அப்ப இந்த மாதிரி எல்லாம் கட்டுக்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த அவுலியாவது நுழைஞ்சார்கள், பஞ்சம் போய் விட்டது, காலரா இருந்தது. காலரா உலகம் மூலம் தான் இல்ல. எங்க ஊர்காரங்க என்ன கதை சொல்லுவாங்கன்னு கேட்டா, பல்லாக்கு அவுலியா வந்து ஆமீன் ஆமீன் பில்லக்கு தாப்புன்னு ஒரு பாட்டு சொல்லி தந்தாங்க. அதை படிச்சோன்னா காலரா ஓடி போச்சு. அப்ப ஏன் கும்பகோணத்துல ஓடி போச்சு? அப்ப என்ன திருச்சியில ஓடி போச்சு? ஒரு காலத்துல அந்த கிருமிகள் கொல்லப்படல, காலரா வந்துச்சு. இப்ப இந்த ஆமீன் ஆமீன் பில்லக்கு தாப்புன்னு நீ தானே ஓதிட்டு இருக்கிற. உலகத்துல வேற எந்த ஊர்லயும் ஓதலையே, எங்கேயுமே இப்ப காலரா வர்றது கிடையாது. வழங்குதா? இப்படி எல்லாம் இந்த மாதிரியான அந்த பெரியார் இந்த பெரியார் சொல்லி போனோம், மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க அப்படின்னு போனோம், மறுமையில் நம்ம வெற்றி பெறுவோம். நம்முடைய இபாதத்து, நம்முடைய வணக்கம், நம்ம கொண்டிருக்கிற ஈமான் எல்லாமே மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தான். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும்